ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிலோன் தௌஹீத் ஜமாத்தின் மாளிகாவத்தை கிளையூடாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கான விசேட தர்பியா நிகழ்ச்சியிலே திருக்குர்ஆன் விளக்க உரை என்ற தலைப்பை நான் எடுத்திருக்கிறேன். அதிலே நேற்றைய தினம் திருக்குர்ஆன் என்பது எந்த ஒரு விளக்க உரையும் இல்லாமலேயே நாம் நேரடியாக விளங்கி கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வேதம் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கின்ற ஆதாரங்களின் அடிப்படையிலே நாம் பார்த்தோம். அல் குர்ஆன் என்பது முழு மனித சமூகத்திற்கும் நேர்வழி காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அருளப்பட்ட ஒரு வேதம். ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் மொத்த மனித குலத்துக்கும் நேர்வழி காட்டக்கூடிய ஒரு வேதமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த வேதத்தை நாங்கள் விளங்கக்கூடிய நிலையில்தான் அல்லாஹ் தஆலா இறக்கி இருப்பார். அதே நேரத்தில் குர்ஆனுடைய உயர்ந்த இலக்கிய நயத்துடனும் இலக்கணத்துடனும் அதே நேரத்தில் அனைத்து மக்களும் விளங்கக்கூடிய விதத்திலும் அல்லாஹ் குர்ஆனை அமைத்திருப்பது இந்த குர்ஆனுடைய ஒரு சிறப்பம்சம் என்பதையும் நாம் பார்த்தோம். எனவே குர்ஆனை விளங்குவதற்கு ஒரு இமாமுடைய துணையோ அல்லது மேலதிகமான தஃப்சீர் விளக்கங்களோ அவசியமில்லை, நேரடியாகவே அதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். என்றிருந்தாலும் குர்ஆனை விளங்குவதற்கு இரண்டு விதமான அடிப்படைகள் இருப்பதை குர்ஆன் நமக்கு கற்றுத்தருகிறது. ஒன்று, ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய வசனங்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளக்கம் தந்தால்தான் குர்ஆனை நமக்கு விளங்கலாம். இன்னும் சில வசனங்கள், இன்னும் பெரும்பாலான வசனங்கள் நாம் நேரடியாக சிந்தித்து விளங்குவதற்கு முடியுமான ஒரு நிலையில் இருக்கிறது. இப்படி ஒரு இரண்டு விதமான அடிப்படைகளை குர்ஆனை நாங்கள் விளங்க முடியும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் கூறுகின்ற அடிப்படையிலே குர்ஆன் விளங்குவதற்குரிய ஒரு வேதம் என்பதை நாங்கள் நேற்றைய தினம் பார்த்தோம். இன்றைய தினம் திருக்குர்ஆன் என்பது மனிதர்களை நேர்வழி காட்டுவதற்கு அருளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வேதமாக இருந்தாலும் முஸ்லிம் சமூகத்தில் இஸ்லாத்தை எடுத்துரைக்கக்கூடிய நிலையில் இருப்பதாக சொல்லக்கூடியவர்கள் மிகவும் படுபயங்கரமான ஒரு கருத்தை இந்த சமூகத்தில் முன்வைக்கிறார்கள். அது என்ன என்று சொன்னால், இந்த குர்ஆன் என்பது நாங்கள் நேரடியாக விளங்க முடியாது, நேரடியாக நாங்கள் விளங்குவதற்கு முயற்சி செய்தால் குர்ஆன் நம்மை வழிகெடுத்து விடும் என்ற ஒரு கருத்தை இந்த சமூகத்திலே பதிவு செய்து கொண்டு இருக்கிறார்கள். முஸ்லிம் சமூகத்தில் ஆலிம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், உலமாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இந்த கருத்தை பகிரங்கமாக பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனை நீங்கள் பார்க்காதீர்கள், குர்ஆனை பார்த்தால் நீங்கள் வழி தவறி விடுவீர்கள். ஜும்மா மேடைகள் எல்லாம் இந்த பயானா நிகழ்த்துவாங்க. அப்போ இந்த கருத்து சரியா என்றதை நாங்கள் பார்க்கணுமா இல்லையா? பார்த்துட்டு தான் நாங்கள் தஃப்சீர்களுக்கெல்லாம் போகணும். திருக்குர்ஆனில் அல்லாஹ் நேர்வழி காட்டுவதற்காக வந்த வேதம் என்றது அல்லாஹ் தெளிவாக சொல்றான். 2வது அத்தியாயத்தில் 2வது வசனம் அல்லாஹ் என்ன சொல்றான்? அலிஃப் லாம் மீம். 3வது வசனம் அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் அலிஃப் லாம் மீம், இது வேதம், இதில் எந்த சந்தேகமும் இல்லை, ஹுதல் லில் முத்தகீன், இறையச்சமுள்ளவர்களுக்கு இது நேர்வழி காட்டும் என்று அல்லாஹ் சொல்றான். 2வது அத்தியாயத்தில் 185வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், ரமலான் மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது, மனிதர்களுக்கு இது என்ன செய்யும்? நேர்வழி காட்டும் என்று அல்லாஹ் சொல்றான். குர்ஆன் நேர்வழி காட்டும் என்பது அல்லாஹ்வுடைய கருத்து, குர்ஆன் வழி கெடுக்கும் என்ற கருத்து முல்லாக்களுடைய கருத்து.
நம்ம முல்லாக்கள் இருக்கிறாங்களே ஆலிம்கள், இவங்களுடைய கருத்து. இப்போ நேர்வழி காட்டக்கூடிய குர்ஆன் அப்படியே நேருக்கு மாற்றமாக வழிகெடுக்கும் என்று இவர்கள் சொல்கிறார்கள் என்றா எப்படி இதை இவங்க சொல்லலாம்? இந்த கருத்தை இவங்க சொல்றதுக்கு ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கிறாங்களா என்றதை நாங்கள் பார்க்கணுமா இல்லையா? அப்படி அலசி ஆராய்கின்ற நேரத்தில் இவங்க இந்த குர்ஆன்ல 2வது அத்தியாயத்தில் 26வது வசனத்தை இதுக்கு ஆதாரமாக காட்டுறாங்க. குர்ஆன் என்பது நமக்கு நேரடியாக விளங்காது, அதை நாங்கள் விளங்க போனோம் என்றால் வழிகெடுத்துருவோம், வழிகட்டு விடுவோம் என்பதற்கு 2வது அத்தியாயத்தில் 26வது வசனம். அந்த வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ லா யஸ்தஹி ஐ யضرب مثلا ما بعولة فما فوقها. அல்லாஹ் ஒரு உதாரணத்தை கூறுவதற்கு வெட்கப்பட மாட்டான். எத்தகைய உதாரணம்? மா பஊலத்தன் ஃபமா ஃபௌகஹா. ஒரு கொசுவை, கொசு இருக்குதே கொசு, ஒரு கொசுவையோ அல்லது அதைவிட அற்பமான ஒரு பொருளையோ உதாரணமாக கூறுவதற்கு அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். ஃபஅம்மல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால், ஃபயஅலமூன அன்னவுல் ஹக்கு மிர் ரப்பிஹிம். ஒரு கொசுவை அல்லாஹ் உதாரணமாக காட்டினாலும் நம்பிக்கை கொண்டவர்கள் என்ன சொல்வார்கள்? இது அல்லாஹ்விடமிருந்து வந்த உண்மை, சத்தியம், இதை நாங்கள் ஏற்கத்தான் செய்வோம் என்று சொல்வார்கள். வஅம்மல்லதீன கஃபரு, காஃபிர்கள் என்ன சொல்வார்கள் என்றா, ஃபயகூலூன மாதா அராதல்லாஹு பிஹாதா மஸலா. இந்த உதாரணத்தை சொல்வதன் மூலம் அல்லாஹ் என்னதான் நாடுகிறான், என்னத்துக்காக இந்த உதாரணத்தை அல்லாஹ் சொல்றான், கொசுவை கொண்டெல்லாம் உதாரணம் சொல்லணுமா என்று காஃபிர்கள் சொல்வார்கள், நினைப்பார்கள். அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், யுலில்லு பிஹி கஸீரம் வயஹ்தி பிஹி கஸீரா. இதன் மூலம் பலர் நேர்வழி அடைகிறார்கள், இதன் மூலம் பலர் வழிகேட்டுக்கு சென்று விடுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வமா யுலில்லு பிஹி இல்லல் ஃபாசிகீன். பாவிகளை தவிர மற்றவர்கள் வழிகேட்டுக்கு செல்ல மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்துல இந்த இதன் மூலம் என்று வருதே, யுலில்லு பிஹி, இதன் மூலம் வழிகெடுத்து விடுகிறார்கள், வழிகேட்டுக்கு செல்கிறார்கள். வயஹ்தி பிஹி, இதன் மூலம் நேர்வழி அடைகிறார்கள் என்ற இந்த வார்த்தையை வச்சு இதன் மூலம் என்பது இந்த குர்ஆன் மூலம் என்று சொல்லி உலமாக்கள் மொழிபெயர்த்து சொல்றாங்க. குர்ஆன் மூலம் பல பேர் வழிகேட்டுக்கு செல்வார்களாம், குர்ஆன் மூலம் பல பேர் நேர்வழியை அடைவார்களாம் என்று சொல்கிறார்கள். இப்படி சொல்றாங்களே, இவங்க சொல்ற இந்த இதன் மூலம் என்பது குர்ஆனை குறிக்குமா? குர்ஆனை குறிக்கிறதாக இருந்தால், ஒரு வாதத்துக்கு குர்ஆனை குறிப்பதாக இருந்தால், குர்ஆன் மூலம் நேர்வழிதான் கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கும் பொழுது வழிகெடுக்கும் என்று இந்த வசனம் சொன்னா அது முரண்பாடா வந்துருமே. இதை இவங்க சிந்திக்கல பாருங்க. குர்ஆன் என்பது மனிதர்கள் அனைவரையும் நேர்வழிப்படுத்துவதற்காக வந்த வேதம் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஆனால் இந்த குர்ஆன் மனிதர்களை வழிகெடுப்பதற்காக உள்ளது என்ற கருத்தை இந்த வசனம் சொல்வதாக நாங்கள் ஒப்புக்கொண்டால் குர்ஆனே முரண்பாடா வந்துடும். இதை வெறுமனே ஹுத்துபாக்கல்ல மட்டும் சொல்லி கடத்தக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. உங்களுக்கு தெரியும், தப்லீக் ஜமாத்தினர்கள் தாலீம் தொகுப்பு என்ற ஒரு புத்தகத்தை வைத்திருக்கிறார்கள். இப்போ அந்த தாலீம் தொகுப்பு நடைமுறையில் ரொம்ப குறைவாக இருக்குது என்றாலும் ஆரம்ப காலத்திலிருந்து தப்லீக் ஜமாத்துடைய அல் குர்ஆனை விட மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு வேதமாக வைத்திருந்தது என்னன்னு சொன்னால், இந்த வேதம் இல்லை புத்தகமாக வச்சிருந்தது இந்த தாலீம் தொகுப்பை. தாலீம் தொகுப்புல தெளிவாக இதை குறிப்பிட்டிருந்தாங்க. என்னது? இந்த வசனத்தையும் போட்டு குர்ஆன் என்பது மனிதர்களை வழிகெடுக்கும், எனவே ஆலிம்களுடைய துணை இல்லாமல், மௌலைமார்கள் உலமாக்களுடைய துணை இல்லாமல் குர்ஆனை நீங்கள் விளங்க முயற்சி செய்ய வேண்டாம் என்று போட்டிருந்தாங்க, அச்சிட்டு போட்டிருந்தாங்க. இதெல்லாம் நாங்கள் அந்த காலத்தில் நோட்டீஸ் எல்லாம் அடித்து கேள்வி கேட்டோம். குர்ஆன் வழிகெடுக்குமா, இந்த வசனம் இதை தான் சொல்லுதா, உங்களால் பதில் சொல்ல முடியுமாண்டெல்லாம் கேட்டோம். பதில் அளிக்கலை. ஆனால் காலப்போக்கில் தாலிமை என்ன செஞ்சாங்க, இனிமேல் தாலீம் தேவையில்ல, ரியாலுஸ் சாலீனை பாருங்க, முஸ்தாபுல் ஹதீஸை பாருங்க என்று மாற்றி கொண்டாங்க. அது ஒரு வெற்றி தான் ஒரு வகையில். இப்படிப்பட்ட ஒரு நிலையில குர்ஆன் வழிகெடுக்கும் என்ற கருத்தை பயங்கரமாக தான் மக்கள் மத்தியில் கொண்டு போறாங்க. யாரு? காஃபிர்களா? காஃபிர்கள் கொண்டு போகல, முஸ்லிம்கள் தான் இந்த கருத்தை கொண்டு போறாங்க. எவ்வளோ ஆபத்துன்னு பாருங்க. இந்த வசனத்தில் அல்லாஹ் குர்ஆன் வழிகெடுக்கும் என்று சொன்னானா?
யுலில்லு பிஹி என்றான், இதன் மூலம். இதன் மூலம் என்று அல்லாஹ் சொன்னா, அதுக்கு முன்னாடி அல்லாஹ் எதை பத்தி சரி பேசி இருப்பான். அதன் மூலம் தானே அது. இதன் மூலம் என்றால் எதன் மூலம்? இது ஒரு ப்ரோனவுன், அப்படிதானே? ப்ரோனவுனா இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஒரு முன்னுக்கு ஏதாவது ஒன்றை பத்தி பேசிட்டு அடுத்ததா இது அது என்று பேசினா, அந்த இது அது எதை குறிக்கும்? முன்னுக்கு பேசினதை தானே குறிக்கும். அல்லாஹ் முன்னுக்கு குர்ஆனை பத்தி எங்கேயாவது பேசினானா? இந்த வசனத்துல குர்ஆனை பத்தி அல்லாஹ் எதையாவது பேசுறானா? இப்ப உதாரணத்துக்கு அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு, அலிஃப் லாம் மீம் இது வேதம், லா ரைப ஃபீஹி இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்ப விளங்குதா? இது வேதம், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்ப எதில் சந்தேகம் இல்லை? வேதத்தில் சந்தேகம் இல்லை. இது என்ன சொல்லுது? குர்ஆனை பத்தி இந்த வசனத்துல எதுவுமே சொல்லல. இதுல சொன்னது முழுக்க முழுக்க உதாரணம் ஒன்றை பத்தி. ஒரு கொசுவை உதாரணம் காட்டுவதற்கோ, அதை விட கீழ்நிலையில் உள்ள ஒன்றை உதாரணம் காட்டுவதற்கோ அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். அப்ப அல்லாஹ் உதாரணம் சொல்றதுக்கு வெட்கப்பட மாட்டான். இதன் மூலம் என்றா எதன் மூலம்? அந்த உதாரணம் மூலம் பல பேர் நேர்வழி அடைவார்கள், பல பேர் வழிகேட்டுக்கு செல்வார்கள் என்றான் அல்லாஹ். அந்த வசனத்திலே முன்னாடி அதுதானே சொல்லுது. மூமின்கள் என்ன சொல்லுவாங்களாம் உதாரணம் சொல்லும் போது? அல்லாஹ் கொசுவை கொண்டும் உதாரணம் சொல்கிறானே என்று ஈமான கூட்டிக் கொள்வாங்களாம். காபீர்கள் என்ன செய்வாங்களாம்? இதெல்லாம் உதாரணமா சொல்லணுமா என்று வழிகெடுப்பார்களாம், வழிகேட்டுக்கு சென்று விடுவார்களாம். அப்ப அல்லாஹ்வே முன்னுக்கு விளங்கப்படுத்துறான் எப்படி வழிகேடுவாங்க, எப்படி மூமின்கள் ஈமான கூட்டிக் கொள்வாங்க. நேர்வழி பெறுவதும் வழிகேட்டுக்கு செல்வதும் எதன் மூலம் என்றதை அல்லாஹ்வே முன்னுக்கு தெளிவுபடுத்திருக்க, இவங்க என்ன சொல்றாங்க? இல்ல, இந்த குர்ஆன் மூலம் என்று மிக படு பயங்கரமான இந்த கருத்தை பரப்பிய உலமாக்கள், இதை எழுத்தில் பரப்பிய உலமாக்கள் இஸ்திஃபார் செய்து தௌபா செய்து மீண்டு இந்த கருத்தை மாற்றிக்கொண்டு மக்களுக்கு பகிரங்கமாக அறிவிக்காவிட்டால் மறுமையில் குர்ஆனுக்கு எதிரானவர்களாக அல்லாஹ்விடத்திலே கருதப்படுவார்கள். ஏன்? குர்ஆன் நேர்வழிக்குரிய ஒரு வேதமாக அல்லாஹ் பல இடங்கள்ல, 2 வசனத்தில் இல்ல, எக்கச்சக்கமான வசனங்கள் அல்லாஹ் சொல்லி இருக்கும் பொழுது அந்த வசனங்களை மறுக்கும் விதத்தில் வழிகெடுக்கும் என்று சொல்வது படு பயங்கரமான ஒரு குற்றம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப இவங்க குர்ஆன் ஏன் வழிகெடுக்கும் என்றாங்க? இந்த வசனத்தை காட்டி, வசனத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஏன் சொன்னாங்க? நேரடியாக கருத்து விளங்க போனா நாங்க பலவிதமான குழப்பங்களுக்கு ஆளாகிருவோம், அப்படித்தானே சொல்றாங்க. இப்படி சொல்றவங்க என்ன பண்ணாங்க? குர்ஆனுக்கு பலவிதமான அர்த்தங்கள் உள்ளன, ஒரு வசனத்துக்கு 7 விதமான கருத்துக்கள் உள்ளன, ஒரு வசனத்தை விளங்குவதாக இருந்தால் பல கலைகளை கற்றறிந்திருக்க வேண்டும், அப்படியெல்லாம் போட்டாங்க. போட்டவங்க ஒரு காலம் வந்துச்சு, குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை மக்கள் தேட ஆரம்பிச்சாங்க. குர்ஆனுடைய கருத்து என்னன்னு நாங்க பார்க்கணும் என்று விரும்பினாங்க. 1980கள் எல்லாம் குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு தேடி எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஆரம்பத்தில் அப்துல் ஹமீத் பாகவி, நிஜாமுத்தீன் மன்பை என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த 2 ஆலிம்கள் வெளியிட்ட தர்ஜுமா தான் ஆரம்ப காலத்தில் இருந்துச்சு. அந்த தர்ஜுமாவை தேடி அலைஞ்சி எடுத்து பார்க்கறதுக்கும் ரொம்ப சிரமப்பட்டாங்க. பிறகு தர்ஜுமாக்களுடைய தேவை மக்கள் உணர்ந்து கல்வியின் வளர்ச்சி அடைந்து குர்ஆனை நேரடியாக நாங்கள் பார்க்கலாம் என்ற கருத்தை தௌஹீத் ஜமாத் ஊடாக விதைக்கப்பட்ட பிறகு குர்ஆனுடைய மொழிபெயர்ப்புடைய தேவை ஏற்படுது. மக்கள் டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. தௌஹீத்வாதிகள் மட்டும் இல்லை, தௌஹீத் அல்லாதவர்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில தர்ஜுமாக்களை இப்ப இஷ்யூ பண்ண வேண்டும் வைங்க, தர்ஜுமாக்களை விநியோகிச்சம் என்று வைங்க, தர்ஜுமாக்களை பிரிண்ட் பண்ணி சேல் பண்ணினோம் என்று வைங்க, ஒரு பிசினஸ் பார்க்கலாம் என்று ஆலிம்கள் உணர்ந்தார்கள். என்ன பண்ணாங்க தெரியுமா? ஆளாளுக்கு அடிச்சு பிடிச்சு கொண்டு தர்ஜுமா வெளியிட ஆரம்பிச்சாங்க. தமிழ்ல 12க்கும் மேற்பட்ட தர்ஜுமாக்கள், இங்கிலீஷ்ல 10க்கும் மேற்பட்ட தர்ஜுமாக்கள், சிங்களத்துல 8க்கும் மேற்பட்ட தர்ஜுமாக்கள் இப்ப ஸ்ரீலங்கால இருக்குது. தர்ஜுமா இப்ப எவ்வளவு வந்து இருக்குதுன்னு பாத்தீங்களா? ஏன் அப்ப தர்ஜுமா இவ்வளவு வந்துச்சு? எல்லாம் பார்க்கறான், ட்ரெண்ட பார்க்கறான். ஓஹோ, எல்லாரும் மொழிபெயர்ப்பு தேடுறாங்களோ, இப்ப மொழிபெயர்ப்பு கொடுக்கிற காலம் என்று எல்லாரும் மொழிபெயர்க்க ஆரம்பிச்சான். எல்லா இயக்கத்துக்கு காரணம், இன்னும் சொல்ல போனால் எந்த தப்லீக் ஜமாத் தாலீம் தொகுப்பு குர்ஆன் நேரடியா பார்த்தா வழி கெடுக்கும் என்று கருத்து போட்டாங்களோ, அந்த தப்லீக் ஜமாத்துடைய நேரடியாக அந்த தப்லீக் ஜமாத்தால வெளியிடாவிட்டாலும்
அவர்களை ஆதரிக்கக்கூடிய உலமாக்கள் ஆலிம்கள் இருவரும் சிங்கள மொழிபெயர்ப்பை வெளியிட்டார்கள். என்ன நிலைமை? அப்ப இந்த அளவுக்கு உங்களை தர்ஜுமாட தேவை என்று மக்கள் கேட்கும் பொழுது, வியாபாரம் என்று வரும் பொழுது குர்ஆன் வசனங்களை மொழிபெயர்த்தார்களே இவர்கள், ஒரு வசனத்துக்கு 7 மொழிபெயர்ப்பு போட்டாங்களா? என்ன செஞ்சிக்கணும்? நேரடியா பாத்துறாதீங்க, ஒரு வசனத்துக்கு 7 கருத்து இருக்குதுன்னாங்க. அப்ப நாங்க கேட்டோம், குல் ஹுவல்லாஹு அஹத், சொல்லுங்கள் அல்லாஹ் அவன் ஒருவன் தான் என்று இருக்குது. இதுக்கு 2வது மொழிபெயர்ப்பு என்ன? அல்லாஹ் 2 பேருண்டா? 3வது மொழிபெயர்ப்பு அல்லாஹ் 3 என்றா? 4வது மொழிபெயர்ப்பு அல்லாஹ் 4 என்றா? மொழிபெயர்ப்பு அர்த்தம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, ரப்புல் ஆலமீன் அவன் அகிலத்தை படைத்து பரிபாலிப்பவன். அதுக்கு அர்த்தம் என்ன? 2வது அர்த்தம் என்ன? 3வது அர்த்தம் என்ன? கேட்டு சொல்லல. அவங்களுக்கு விளங்கிச்சு அவன நியாயம் தவறு என்று. ஆனா வியாபாரம் என்று வரும் பொழுது எங்களோட மட்டும் குர்ஆனை வச்சுக்கொள்ளணும் என்று ஆலிம்கள் என்ன நினைச்சாங்க? மக்கள் அவங்கள நாடிதான் எல்லாத்தையும் கேட்கணும், பார்க்கணும், படிக்கணும், புரோகிதத்தை உண்டு பண்ண பார்த்தாங்க. அது சக்சஸ் ஆகுது இல்ல. மக்கள் விழிப்படைகிறாங்க, மக்கள் தேடுறாங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணினாங்கன்னு சொன்னா, உடனே மொழிபெயர்ப்பு கொடுத்து மக்கள் கேட்கறத கொடுத்தா காசு தானே, புரோகிதத்திலையும் காசு, பிரிண்ட் பண்ணி வெளியிட்டாலும் காசு என்று சொல்லி மொழிபெயர்ப்புகளை பிரிண்ட் பண்ணினார்களே. ஒரு வசனத்துக்கு 7 அர்த்தம் போட்டார்களா? இவங்க அப்படி போட்டா குர்ஆன்ல என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு குர்ஆனுக்கு 7 குர்ஆன் மொழிபெயர்ப்பா வெளியிட்டு இருக்கணுமா இல்லையா? மொழிபெயர்ப்பு வெளியிட்டு இருக்கணும். அது மட்டுமா? 14-15 விதமான கலைகளை கற்றறிந்தவர்கள் தான் குர்ஆனை மொழிபெயர்த்து இருக்க வேண்டும் என்று சொன்னார்களே. இந்த குர்ஆன் மொழிபெயர்ப்பாளர்கள் யாரெல்லாம் இந்த 14-15 கலைகள் எல்லாம் கற்றிருக்கக்கூடியவர்கள் என்று பாருங்க. யாராவது ஒருத்தரை காட்டுவாங்களா? எல்லா கலையும் கற்று, அதாவது லாஜிக் தெரிஞ்சிருக்கணுமா, நஹ்வு தெரிஞ்சிருக்கணுமா, அவர் இலக்கணம் தெரிஞ்சிருக்கணுமா, மொழி தெரிஞ்சிருக்கணுமா, உசூலுல் ஹதீஸ் தெரிஞ்சிருக்கணுமா, ஃபிக்ஹ் தெரிஞ்சிருக்கணுமா, நாசிக் மன்சூக் தெரிஞ்சிருக்கணுமா, சபபுன் நுசூல் தெரிஞ்சிருக்கணுமா, அது தெரிஞ்சிருக்கணுமா, இது தெரிஞ்சிருக்கணுமா என்று போட்டாங்களே. இது எல்லாமே தெரிஞ்ச ஒரு மொழிபெயர்ப்பாளர் யாரு காட்ட முடியுமா? அவங்களோட தரப்புல இருந்து, நம்ம தரப்புல இருந்து நம்ம வேணுமெண்டா அதுக்கு தகுதியானவர்களை காட்டலாம். அவங்களோட தரப்புல இருந்து எந்த கருத்துக்கு மாற்றமா சொன்னார்களோ அவங்க காட்ட முடியுமா? முடியல. அப்ப எல்லாரும் மொழிபெயர்த்தாங்க. இன்னும் சொல்ல போனால் சில பேரு அரபை போடாமலே மொழிபெயர்த்து இருக்கிறாங்க. அரபையே போடல, மொழிபெயர்த்தாங்க. இலங்கையில் 1968ஆம் ஆண்டு முதலாவது தர்ஜுமா சிங்கள மொழியில வருது. MICH நிறுவனம் வெளியிடுறாங்க. அதுல மொழிபெயர்ப்பு குழுல இருப்பவர்கள் எல்லாமே அரபு தெரியாதவர்கள். இன்னும் சொல்ல போனால் ஆங்கில மொழிபெயர்ப்பு அடிப்படையா வச்சுதான் மொழிபெயர்க்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் சிங்கள மொழியில் தேர்ச்சி பெற்ற பிற மதத்தவர்கள் அந்த மொழிபெயர்ப்பு குழுவில் இருக்கிறாங்க. என்ன செய்யறது? இப்ப அந்த மொழிபெயர்ப்பு அவங்க போட்டு இருக்கிறாங்க, அந்த முன்னுரையில போட்டு இருக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? சிங்கள மனுஷனுக்கு எப்படி இப்ப இந்த 14 காலம் தெரிஞ்சிச்சு? அவர் எப்படி மொழிபெயர்த்தார்? MICH நிறுவனம் வெளியிட்ட ஆரம்ப தர்ஜுமால சில வசனங்கள் மொழிபெயர்க்காம பிளாங்க் விட்டு பிறகு பார்த்து கொள்வோம் என்று வச்சு பிரிண்டே போட்டு விட்டாங்க. கோடு வச்சிருப்பாங்க. எப்படி ஆச்சரியமெல்லாம் இருக்குது. கோடு போட்டு வச்சிருக்கிறாங்க, மொழிபெயர்ப்பை காணோம். எங்கடா மொழிபெயர்ப்பு என்று பார்த்தா அது மிஸ் ஆகி தெரியாம இல்ல, மொழிபெயர்க்க தெரியாம இல்ல, மொழிபெயர்க்க தெரியும், மிஸ் ஆக்கி விட்டாங்க. இப்படியெல்லாம் முந்திக்கொண்டு முட்டி மோதிக்கொண்டு அவசரமா வெளியிட்டார்கள் எல்லாரும். அப்ப எல்லா வசனமும் விளங்குதா இல்லையா? விளங்க போயிட்டு தானே மொழிபெயர்த்தீங்க. மொழிபெயர்ப்பு விளங்க போயிட்டு தானே அதை மக்களும் விளங்குறாங்க. குர்ஆன் இப்படி சொல்லுதேன்னு வழிகேட்டுக்கு போனவன் யாரு? அப்படி ஒருத்தர் 2 பேர் போனா ரசூலோட காலத்துல இருந்து போகலையா? ரசூலோட காலத்துல ரசூலா மேராஜுக்கு போயிட்டு வந்தாங்க, வந்த செய்தியை சொன்னாங்க. அந்த நேரத்தில் ரசூல்லாவை ஏற்றுக்கொண்டிருந்த முஸ்லிம்களாக இருந்த ஒரு சிலர் இஸ்லாத்தை விட்டு போகலையா? மேராஜா, பாலஸ்தீனம் போனீங்களா? ஒரே நைட்லையா வானத்துக்கு போயிட்டு இறைவனோட பேசி வந்தீங்களா? நம்பக்கூடியதா இல்லையே. காஃபிர்கள் சிரிக்கிறார்களே என்று சொல்லி மதம் மாறினார்களா இல்லையா? ஆரம்ப காலத்தில் ரசூல்லாவுடைய அவையில இருந்து ரசூல்லாவுடன் ஒன்றாக இருந்து ரசூல்லாவுடன் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அப்துல்லா என்பவர் அபிசீனியாக்கு ஹிஜ்ரத் சென்று பிறகு நஜ்ஜாசி மன்னருடைய ஆட்சிக்கு கீழே
அவர் கிறிஸ்தவராக மாறிவிட்டார் என்றெல்லாம் வருமே. ரசூல்லா கிட்ட நேரடியாக அறிவுரை பெற்றவர், முதலாவதாக இஜ்ரத் செய்தவர்கள், ஆரம்ப இஜ்ரத், முதல் இஜ்ரத் அபிசீனியாவுக்கு போனாங்க. அந்த இஜ்ரத்ல போனவர்களும் முர்த்ததாகி இருக்கிறாங்களே. முர்த்ததாகிறது, நேர்வழியில் இருக்கிறது, வழிகட்டுக்கு போறது அல்லாஹ்வுடைய விருப்பத்தில் நடக்கிறது, குர்ஆன் மூலமா நடக்கிறது இல்ல. அல்லாஹ் யாருக்கு நேர்வழியை நினைக்கிறானோ நேர்வழியில் நிலைக்க செய்வான். யாரை வழிகெடுக்க நினைக்கிறானோ அவங்கள அல்லாஹ் வழிகேட்டில் விட்டுருவான். இது அல்லாஹ்வுடைய கையில் உள்ள ஒரு அதிகாரம். இதை புரியாம குர்ஆன் வழிகெடுக்கும் என்றார்கள். கடைசியில் எல்லாரும் மொழிபெயர்ப்ப போட்டாங்க, எல்லா வசனத்தையும் மொழிபெயர்த்தான தான் விஷயம். குர்ஆன்ல 3வது அத்தியாயத்தில் 7வது வசனம், முத்தசாபியாத்தான வசனங்கள், முஹ்கமாத்தான வசனங்கள் என்று 2 இருக்குது. முத்தசாபியாத்தண்டா ஒரே மாதிரி கருத்து தரக்கூடிய 2-3 கருத்துக்கள் வரலாம் அந்த வசனத்துல. முஹ்கமாத்தான வசனங்கள் என்றா உறுதியான கருத்து தரக்கூடிய வசனம். அல்லாஹ்வே அந்த வசனத்துல சொல்றான், இந்த முஹ்கமாத்தான வசனங்கள் தான் இந்த குர்ஆனுடைய தாய், அடிப்படை. முத்தசாபியாத்தான வசனங்கள் இருக்கின்றன, அதை குர்ஆன்ல வேற வசனங்களோட என்ன செய்யணும், ஒப்பிட்டு பார்த்து அதை புரிஞ்சுக்கொள்ளணும். ஒரே மாதிரி ரெண்டு கருத்து தரும், இப்படியும் கருத்து தரும், அப்படியும் கருத்து தரும். அதை என்ன செய்யணும், ஜாயிண்ட் பண்ணி பார்க்கணும், வேற வசனங்களோட ஒப்பிட்டு பார்க்கணும் என்ற மாதிரி ஒரு சில வசனங்கள், எல்லா வசனங்களும் இல்லை. அது யாருக்கு புரியும் என்றால் அல்லாஹ். முத்தசாபியாத்தான வசனங்கள் யாருக்கு புரியும் என்று சொன்னா அல்லாஹ்க்கு புரியும் என்று அல்லாஹ் சொல்லிட்டு, வர்ராசிஹூன ஃபில் இல்மி, யாரு கல்வியில் தேர்ச்சி பெற்றார்களோ அவர்களுக்கும் புரியும் என்று அல்லாஹ் சொல்றான். இவங்க என்ன சொல்லி கொண்டிருந்தாங்க தெரியுமா, இந்த தப்லீக் ஜமாத்தினர்கள், சுன்னத்துல் ஜமாத்தினர்கள், குர்ஆன் எங்களுக்கு விளங்கலா, 2வது காரணம் முத்தசாபியாத்தான வசனங்கள் இருக்கின்றன, அந்த வசனங்கள் எங்களுக்கு விளங்காது என்றார்கள். அப்படி சொன்னவர்கள் 2 கருத்து தரக்கூடிய வசனங்கள் நாங்க எப்படி விளங்குறது, அது விளங்க போயிட்டு நாங்க வழிகேட்டுக்கு போயிடலாம் இல்லையா, எனவே குர்ஆனை பார்க்காதீங்கன்றாங்க. என்ன சொல்லி இருக்கணும், அப்படி 2 கருத்து தர்ற மாதிரி ஏதாவது விளங்கினா எங்க கிட்ட கொண்டு வாங்க. அந்த குர்ஆன்ல கூடுதலான இன்வால்வ்மெண்ட், எல்லா வசனங்களை பத்தி ஞானம் உள்ளவர்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்டவங்க அந்த வசனங்கள் எல்லாம் எடுத்து காட்டி ஹதீசுகளையும் எடுத்து சொல்லி அதை விளங்கப்படுத்தலாம். இப்படி சில விரல் விட்டெண்ணக்கூடியவைகள் இருக்கத்தான் செய்யும் என்று சொல்லி கொடுக்காம, முத்தசாபியாத் இருக்கிறத இடமே குர்ஆனை பார்க்காதீங்க, வழிகேட்டுக்கு போவீங்கன்றாங்க. அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆன் தாயே முஹக்கமாத்தான வசனங்கள் என்று. யாரு வழிகேட்ட விலக்கி வாங்கணும் என்று நினைக்கிறாங்களோ அவங்க தான் 2 கருத்து தர்ற மாதிரி உள்ள வசனத்துல அந்த வழிகேட்டுக்குரிய கருத்தையே தூக்கி பிடிப்பாங்க. உதாரணமா சொல்றதா இருந்தா அல்லாஹ் சொல்றான், லா யஹ்ஸபன்னல்லதீன குதிலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத் பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன். அல்லாஹ்வின் பாதையிலே கொலை செய்யப்பட்டவர்களை மரணித்தவர்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே உயிரோடு இருக்கிறார்கள். யுர்ஸகூன், உணவளிக்கப்படுகிறார்கள். வயஸ்தப்சிரூன பிமா ஆத்தாஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி, அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்குடைகளை நினைத்து அவர்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள். தனக்கு பின்னால் தன்னுடன் இதுவரையும் சேராத, இதுவரையும் இணையாத சகோதரர்களை நினைத்து அவர்களும் வந்து சேர்ந்தால் நல்லா இருக்கும் என்று சந்தோஷம் அடைகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில கொலை செய்யப்பட்டவர்கள், இது வசனத்தை பார்த்தாலே விளங்குது என்ன சொல்லுது என்று. பல் அஹ்யாவுன் இந்த ரப்பிஹிம், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உயிருடன் இருக்கிறார்கள். அல்லாஹ் கிட்ட உசுரோடு இருக்கிறாங்கடா, நம்ம கிட்ட மவுத்து என்று தானே அர்த்தம். அல்லாஹ் சொல்றான், நீங்க அவங்கள மவுத்தண்டா மற்றவங்களை போல மவுத்தன்னு நினைக்காதீங்க. அவங்களுக்கு அல்லாஹ் கபர் வாழ்க்கையை வைக்கல, ஸ்பெஷலா என்ன செய்யறான், அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்துல ஒரு பச்சை நிற பறவை வடிவத்துல சொர்க்கத்துல அவங்க உலா வந்து கொண்டிருப்பார்கள். மற்றவர்களுக்கு கபர் வாழ்க்கை அது ஒரு மவுத்து தானே. இவர்களுக்கு கபர் வாழ்க்கையிலையும் அவர்கள் உசுரோட தான் இருப்பாங்க. ஏன், கபரில் நடக்கிற வேதனை அல்லது சந்தோஷங்கள், படுத்து கொண்டு இருக்கிறது, சந்தோஷம் அடைகிறது அல்லது வேதனை செய்யப்படுறது, இது ஒரு விதமான உயிர் தான். ஆனா இதை விட சொர்க்கத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கிறதுனால இந்த உயிரோடு அதை ஒப்பிடும் போது அது வந்து வாழ்க்கை, ஒரு வாழ்க்கை தானே. சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க, அல்லாஹ்வோடு உரையாடி கொண்டு இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய அரிசுக்கு கீழே விளக்குகளாக தொங்கவிடப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று சஹீஹ் முஸ்லிம்ல 3500வது செய்தி சொல்லுது. இப்ப இந்த முத்தசாபியாத்தான வசனத்தை வச்சு
நம்ம சமூகத்தில் உள்ள ஒரு சில வழிகேடர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இந்த வசனத்தை வச்சு, அல்லாவின் பாதையில் கொலை செய்யப்பட்டவர்கள் உசுரோடு இருக்கிறாங்கண்டா அந்த உசுரோடு இருக்கிறவங்களுக்கு நாங்கள் தர்கா கட்டலாம், அவங்கக்கிட்ட நாங்கள் துஆ கேட்கலாம். மவுத் இல்லையே, இவர்கள் மவுத்தானவர்களாக இருந்தால் நாங்கள் சொல்றதை கேட்க மாட்டாங்க. உசுரோடு இருக்கிறதுனால நாங்கள் சொல்றது இவங்களுக்கு விளங்கும், நாங்கள் சொல்றது இவங்க காது கொடுத்து கேட்பாங்கன்னு சொல்லி மவுத்தா போன நல்லடியார்கள் என்று நினைத்த ஒரு சிலருக்கு தர்கா கட்டினாங்க, அவங்கக்கிட்ட உதவி தேடினாங்க, ஆதாரத்துக்கு இந்த வசனத்தை காட்டினாங்க. இந்த மாதிரி சில பேர் வழிகேட்டுக்கு போவாங்களா இல்லையா? போவார்கள். இந்த வசனத்துல தர்கா கட்டுறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? மவுத்தா போனவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள், எனவே அவர்களுடைய அடக்க ஸ்தலங்களை நீங்கள் உயர்த்தி கட்டுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னானா? சொல்லல. ரெண்டாவது, இந்த வசனத்துல அல்லாஹ்விடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள் என்று சொன்னாரே தவிர நீங்கள் கேட்கும் கோரிக்கைகளை எல்லாம் அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று அல்லாஹ் சொன்னானா? சொல்லல. இந்த வசனத்துல அவர்கள் உணவளிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொன்னானே தவிர நீங்க எந்த உணவை கேட்டாலும், நீங்க எந்த ரிஸ்க கேட்டாலும் அவங்க அல்லாஹ் கிட்ட இருந்து உங்களுக்கு எடுத்து தருவாங்கன்னு அல்லாஹ் சொன்னானா? சொல்லல. அப்ப அதுக்கு ஆதாரம் இல்லை. ஆதாரம் இல்லாவிட்டாலும் என்ன நினைத்தார்கள்? இதை வச்சு சமாதி வழிபாடை ஆதரித்து காசு பணம் சம்பாதிக்கலாம், பால் எடுத்துக்கொள்ளலாம். பால், அவங்க பால் என்ன தர்காக்களை பாலை கொட்டணும், பால் அபிஷேகம் பண்ணுவார்கள். நல்ல பால்களை எடுத்துக்கொள்ளலாம், வாழைப்பழம் எடுத்துக்கொள்ளலாம், காணிக்கை எடுத்துக்கொள்ளலாம், தேங்காய் எடுத்துக்கொள்ளலாம், டெண்டர் போட்டு விற்கலாம். சில கள்ள பயல்கள் மாட்டிக்கொண்டார்களா இல்லையா? தர்காக்கல்ல எண்ணெயை எடுத்து டெண்டர் போட்டு வித்த கள்ள பயல்கள் மாட்டிக்கொண்டார்களா இல்லையா? அடி நீ பூஜை செஞ்சேன்னு சொன்னா நீ என்ன செய்யணும்? அதை வந்து ஏழைகளுக்கு இலவசமா விநியோகம் செஞ்சிருக்கணும். அந்த தர்காலைக்கிற எண்ணெய் ஒரு குத்து விளக்க வச்சிருப்பான், பார்த்திருப்பீங்களா? விளக்கு, ஒரு விளக்க வச்சு அதுல எண்ணெயை போட்டு திரிய வச்சு பத்த வைக்கணும். தர்காக்கல்ல சும்மா கோயிலோட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி தான் ஒரு ஃபீலிங் வரும். அதுக்குள்ள போனா அப்படி கமகமேண்டு இருக்கும். சாம்பிராணி வாசத்தெல்லாம் போட்டு பச்சை பச்சையரண்டு வச்சிருப்பாங்க. நாங்க பச்சை பச்சையரண்டு சில இடங்களை வைப்போம் கிரீன் மேட்டுக்காக தான். இந்த தர்கா நம்பிக்கைக்காக வேண்டி இல்லை, நமக்கு கிரீன் மேட் தேவை இதுக்காக. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல அந்த எண்ணெயை பேட்டு தொட்டு அப்படி நாக்கில் தடவி கொள்ளணும். அதுல பள்ளி எல்லாம் விழுந்திருக்கும், கரப்பாம்பூச்சி விழுந்திருக்கும், எலி கூட முங்கிட்டு பாஞ்சி ஓடி அந்த எண்ணெயை எடுத்து நாக்கில் தடவி கொள்வான். தடவி கொள்ள சொல்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு அசுத்தத்துக்கு இந்த வசனம் ஆதாரமா? இந்த வசனத்துல இல்லை. ஆனா யாரு வழிகேட்ட விலைக்கு வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் இதை வச்சு கொண்டு சம்பாதிக்க பார்ப்பாங்க, வழிகேட்டுக்கு போவாங்கன்றதுதான் முத்தசாபியாத்தே தவிர குர்ஆன்ல உள்ள இந்த வசனத்தை வச்சுக்கொண்டு பாமர மக்கள், பொதுமக்கள், இதை பார்க்கக்கூடிய நல்லுள்ளங்கள் இதை எடுத்துக்கொண்டு தர்காக்கு போகணும்னு நினைக்கல. ஆனா ஒன்று கேட்பாங்க, அல்லாஹ்விடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள் என்றா என்ன அர்த்தம்? அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்பாங்க. எந்த வசனங்களுக்கு விளக்கங்கள் தேவையோ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வசனங்களுக்கு விளக்கம் தந்திருப்பாங்க. அதனால தான் சஹீஹ் முஸ்லிம்ல 3500வது செய்தியாக இந்த பச்சை நிற பறவை வடிவம் என்ற செய்தி வருது. அப்ப சஹாபாக்களும் இதை கேட்கிறாங்க, ரசூலா விளக்கம் சொல்றாங்க. அப்ப எல்லா மொழியிலும் உள்ள ஒரு பொதுவான விதி என்ன? மொழி ஒரு விஷயத்தை பார்த்தோன்னு, ஒரு புத்தகத்தை படிச்சோன்னு எல்லாமே விளங்குமா? 100க்கு 100 ஒத்த வார்த்தை விடாம எல்லாத்தையும் நாங்கள் கிரகித்துக் கொள்வோமா? இல்ல. ஒவ்வொரு துறையில் இருப்பவர்கள், தேர்ச்சி பெற்றவர்கள் அந்த துறையில் உள்ளதை கூடுதலா விளங்குவாங்க, தன்னுடைய துறை சாராததை குறைவா விளங்குவாங்க. சிலதுகள் அறவே விளங்காம இருக்கும், அதை விளங்கினொருத்தர்கிட்ட கேட்டு விளங்கி கொள்வாங்க. ஸ்கூல்ல படிக்கிறாங்க, டீச்சர் படிச்சு தர்ற எல்லாமே விளங்குமா? டீச்சருக்கே சில விஷயம் விளங்காது, அவளே திரு என்று முழிப்பா. சில விஷயங்களுக்கு முள்ள சமாளிச்சுட்டு வீட்டில் போயிட்டு தேடி எடுத்து பிள்ளைகள் அந்த பாடம் நேற்று நாங்கள் பார்த்தோமா, அதில் எக்ஸ்ட்ரா ஒரு விளக்கம் சொல்லணும்னு நினைக்கிறேன்னு விட்டுருவா. அப்போ தேடி வந்து அடுத்த நாள் எக்ஸ்ட்ரா விளக்கம் என்ற பேரில் கொடுப்பா. அப்போ இந்த மாதிரி தான் எல்லாரும் ஓட்டுறாங்க. இது தெரியத்தானே செய்து படித்து கொடுக்குற ஆசிரியருக்கே இந்த நிலை என்றா படிக்கிற மாணவனுக்கு எப்படி இருக்கும்? படிக்கும் பொழுது டெக்ஸ்ட் புக்கை பார்ப்பான், சயின்ஸ் இருக்கும், பைத்தகரஸ் தியரி, நியூட்டன் தியரி, என்னடா இது சொல்லுது யோசிப்பான். அந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்னமோ சொன்னானாமேடா, ரிலேட்டிவிட்டி தியரியாமாடா, அதெல்லாம் இந்த டெக்ஸ்ட் புக்ல போட்டு இருக்கிறான்மேடா, இதுக்கு என்னடா விளக்கம்? டீச்சரே குழம்புவார் சொல்லி கொடுக்கறதுக்கு. ரிலேட்டிவிட்டி தியரி குழம்பி தலையை குழப்பி கொண்டு தான் அவ விளங்கப்படுத்துவா.
சில விஷயங்கள் கூடுதல் குறைவாக விளங்கும். அதை விளங்குறவங்க என்ன செய்வாங்க? விளங்குபடுத்துவாங்க. விளங்காதவங்க கேட்டறிஞ்சு விளக்கத்தை பெற்றுக்கொள்வார்கள். இதுதானே பொதுவான விதி. இந்த விதியின் அடிப்படையில் குர்ஆன் அணுகலாமா? பார்க்கிற எல்லா வசனமும் விளங்கும் என்ற அர்த்தம் இல்லை. கருத்து புரியும். அதன் மூலம் சொல்லப்படுவது என்ன, அதோட மொழிபெயர்ப்பு விளங்கும். இதுல இப்படி ஒன்றுதான் சொல்றான், அல்லாஹ்விடத்தில் உயிருடன் இருக்கிறார்கள் என்றது விளங்கும். அந்த உயிருடன் இருக்கிறார்கள் என்றால் என்ன, அதுக்குரிய விளக்கம் என்ன, இது தெரியாம போனால் தேர்ச்சி பெற்றவர்களிடம் கேட்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். உங்களுக்கு ஒன்று தெரியாட்டி அஹ்லு திக்ரு கிட்ட கேளுங்க. ரசூலுக்கே அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியலன்னு சொன்னா வேதக்காரர்கிட்ட கேளுங்க. அந்த நுபுவத் சம்பந்தமா, வஹி வருவது சம்பந்தமா, வேதம் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு வைங்க, வேதக்காரர்களிடம் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அல்லாவே சொல்லும் பொழுது, ரசூலுல்லாவுக்கே சொல்லும் பொழுது, தெரியாத ஒன்று வந்தா தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு படிச்சு கொண்டு போற ஒரு வழிமுறை தான் குர்ஆனும் நமக்கு கற்றுத்தருது. இப்படி செஞ்சா இப்ப முத்தசாபியாத்துல டவுட் வந்தா கிளியர் பண்ணி கொள்ளலாமா இல்லையா? தெரிஞ்சவங்ககிட்ட கேட்கலாமா இல்லையா? இந்த வசனம் என்ன சொல்லுது? சஹாபாக்கள் இப்படி கேட்டுக்கொண்டு தானே விளங்கினாங்க. சஹாபாக்கள் எல்லாம் டிகிரி முடிச்சவங்களா, PhD முடிச்சவங்களா? அந்த சமூகத்துக்கே உம்மி சமூகம் என்று பேரு. என்ன சமூகம்? உம்மி சமூகம். உம்மி என்றா உம்மு என்றா உம்மா. உம்மி என்றா உம்மாவை சார்ந்தவன், தாயை சார்ந்தவன். தாயை சார்ந்த, மடியை சார்ந்த கை குழந்தைக்கு தான் உம்மி என்றுவாங்க. இவன் தாயை சேர்ந்தவன். பேச விளங்குமா? கை குழந்தைக்கு, பால் குடிக்கிற குழந்தைக்கு விளங்காது. தாயிட மடிதான் அதனுடைய உறக்கத்தலம். அப்படி இருக்கக்கூடிய குழந்தைக்கு உம்மி சொல்ற மாதிரி ரசூலுல்லாவுடைய மொத்த சமூகத்துக்கும் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன? உம்மி சமூகம். எழுத்தறிவு இல்லாத சமூகம், எழுத படிக்க தெரியாத சமூகம் என்று தானே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த சமூகத்துக்கு குர்ஆன் விளங்கிச்சே. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் இருந்துச்சு, மொழி அரபு. அப்ப என்ன விளங்குது? அரபு தெரிந்தால் குர்ஆன் விளங்கலாம். அரபு தெரியாதவனுக்கு இப்ப என்ன பண்றது? அரபு தெரிஞ்சவன் மொழிபெயர்ப்பு தந்தா விளங்கலாம். சிம்பிள். அரபு தெரிஞ்சா குர்ஆன் விளங்கலாம் என்றதுதான் நபிகள் நாயகத்துடைய சமூகத்துக்கு அல்லாஹ் வச்ச ஒரு வழிமுறை. அவர்கள் அரபு மொழி தெரிஞ்சதனால குர்ஆன் வசனத்தை விளங்கி கொண்டார்கள். சாரை சாரையாக இஸ்லாத்தை நோக்கி வந்தார்கள். குர்ஆனை கண்டு வியப்படைந்தார்கள். அவர்களுக்கு இந்த இஸ்லாம் போய் சேர்ந்துச்சண்டா ஏன் நமக்கு சேராது? ஏன் முஸ்லிம்கள் குர்ஆனை இறைவேதமாக ஒப்புக்கொண்டவர்களுக்கு இது சேராது, விளங்காது? அவங்க காஃபிர்கள். சஹாபாக்கள் ஆரம்பத்தில் காஃபிர்களாக இருந்து குர்ஆன் வசனத்தை செவிமடுத்து அரபு மொழி தெரிஞ்ச ஒரே காரணத்துக்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஏன்? அந்த கருத்து அவர்களுடைய உள்ளத்தை வந்து அப்படியே கவருது, உள்ளத்துல குடி இருக்குது, வந்து சேர்றாங்க. நாங்க பரம்பரை முஸ்லிம். பரம்பரை முஸ்லிமுக்கு குர்ஆனை வந்து இறைவேதம் வந்து ஆல்ரெடி ஒப்புக்கொண்டாச்சு. கண்டென்ட் என்னண்டா தெரியா, உள்ளடக்கம் தெரியா. குர்ஆன் வேதம் என்று ஒப்புக்கொண்ட எங்களுக்கு இந்த குர்ஆன் அப்ப விளங்காதா? தேட நினைச்சா தேட முடியாதா? விளங்க நினைச்சா விளங்க முடியாதா? முடியும். முடியாதுன்னு இந்த முல்லாக்கள் ஆக்குறாங்க. காரணம் வயிற்று பிளப்பு. இந்த வயிற்று பிளப்புக்கு ஒரு ரஜான் வயிற்றுக்கு சோறு நிறைச்சி கொள்றதுக்காக இந்த மார்க்கத்தை அடகு வைக்கும் பாவிகளாக இவர்கள் இருக்கிறார்களே. இவர்கள் இஸ்திக்பார் செய்யாவிட்டால் இந்த குர்ஆன் விளங்காது, வழிகேடுக்கும் புரியாது என்று சொல்வது மிக 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 பெரிய ஒரு வழிகேடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை நாங்கள் பார்க்கிறோம். அது மக்கத்து காஃபிர்கள், அவங்க அரபு மொழி தெரிஞ்சவங்க தானே. ரசூலுல்லாஹ் இந்த குர்ஆனை சொல்லும் போது எல்லாரும் கவர்ந்தார்கள் தானே. அவங்க பார்த்தாங்க, இந்த குர்ஆன் வந்து எல்லாருக்கும் விளங்குது. இந்த குர்ஆனை அவங்க காது கொடுத்து கேட்டாலே போதும், அவங்க வாசிக்கவே தேவையில்ல. முஸ்லிம் ஒருத்தர் ஓதுவது காது கொடுத்து கேட்டாலே போதும், குர்ஆன் விளங்கிடும் என்றதனால அல்லாஹ் சொல்றான் 41வது அத்தியாயத்தில் 26வது வசனத்துல, வகால் அல்லதீன கஃபரு, காஃபிர்கள் கூறுகிறார்கள், லா தஸ்மஉ லிஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை செவிமடுக்காதீர்கள் என்று காஃபிர்கள் சொல்கிறார்கள். யாருக்கு? அவர்களுடைய சமூகத்துக்கு சொல்றாங்க. குர்ஆனை காது கொடுத்தே கேட்காதீங்க. ஏன் காது கொடுத்து கேட்காதீங்க? கேட்டா விளங்கு, விளங்கினா இஸ்லாத்துக்கு போயிருவீங்க. காஃபிருக்கே விளங்குது, முஸ்லிமுக்கு விளங்காதுன்றான். எவ்வளவு பெரிய பாவம். அல்லாஹ் அவங்க சொல்லுவாங்களாம், வல்கௌஃபி, குர்ஆன்ல குழப்பத்தை ஏற்படுத்துங்க,
அதை விளங்காதமாய் ஆக்குங்க. நீங்க விளங்கி கொள்ள வேணாம், அது குர்ஆன் இல்லைன்ற மாதிரி ஆக்குறதுக்கு முயற்சி செய்யுங்க. குர்ஆன்ல குழப்பத்தை ஏற்படுத்த சொன்னாங்களே தவிர, காது கொடுத்து கேட்காதீங்கன்னு சொன்னாங்களே தவிர, அவங்களுக்கு குர்ஆன் விளங்கினதை இந்த கூற்றின் மூலமாக அவங்களே என்ன செஞ்சாங்க, வாக்கு மூலம் கொடுத்துட்டாங்க. லஅல்லக்கும் தக்லிபூன், இப்படி நீங்க சொன்னா கேட்காம இருந்தா, குர்ஆன்ல குழப்பத்தை பண்ணினா நீங்கள் தான் ஜெயித்து விடுவீர்கள் என்று யார் சொன்னார்கள்? காஃபிர்கள் சொன்னார்கள். இதே காஃபிர்களுடைய நிலையிலிருந்து இந்த குர்ஆன் உங்களுக்கு விளங்காது, குர்ஆனை பார்த்தால் நீங்கள் வழிகெடுத்து சென்று விடுவீர்கள், குர்ஆன் உங்களை வழிகெடுக்கும் என்று சொல்கிறார்களே, இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு குஃப்ரியத்துக்கு நெருக்கமான ஒரு கொள்கையில் இருக்கிறாங்கன்றதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த தௌஹீத் போர்வையில் சில பேர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க பிஜேயுடைய தர்ஜுமாவை பார்க்காதீர்கள், அப்துல் ராசிக் மொழிபெயர்த்ததை பார்க்காதீர்கள், இப்படி எண்டுவாங்க. ஆனால் இது என்னடா புதிய ட்ரெண்டாக வர்றீங்க? அவங்க மொத்தமாக பார்க்க வேணான்றாங்க, இவங்க பிஜேட பார்க்க வேணான்றாங்க. நான் சொல்கிறேன், தற்காலத்தில் இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்புகளில் இந்த சிங்கள மொழிபெயர்ப்பு பணியை நான் செய்கின்ற நேரத்தில் ஆங்கில மொழிபெயர்ப்புகள் அனைத்தையும் நான் வாசித்தேன், தமிழ் மொழிபெயர்ப்புகள் அனைத்தையும் நான் வாசித்தேன், சிங்கள மொழியில் அதுவரை வெளியிடப்பட்டிருந்த அனைத்து மொழிபெயர்ப்புகளையும் நான் வாசித்தேன். குர்ஆனை நேரடியாக அரபு மொழியினால் அதை விளங்க வேண்டும் என்பதற்காக அரபு மொழி போதிய அளவில் நான் கற்றுக்கொண்டேன். இதற்காகவே குர்ஆன்ல விளக்கங்கள் தெரியணும் என்றதனால, குர்ஆன் விளங்கப்படுத்துகிற ஒரு ஆலிமிடம் இந்த குர்ஆனுடைய வசனங்கள் என்னென்ன சொல்லுது என்பதை விளங்கிக் கொள்வதற்காக பல ஆண்டுகள் அவரிடம் குர்ஆனை மாத்திரம் கற்றுக்கொண்டேன். இப்படி கற்றுக்கொண்டு அறிஞர் பிஜே அவர்களுடைய மொழிபெயர்ப்பு பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அதை கற்றுக்கொள்றேன். அறிஞர் பிஜேவுடைய மொழிபெயர்ப்பை பார்க்கிறேன், நான் வியப்படைந்தேன். இப்படிப்பட்ட ஒரு இலகுவான, சரளமான, அறிவுபூர்வமான, ஆதாரபூர்வமான, மிக மிக சரியான, மனிதர் என்ற வகையில் தவறுகள் இருக்கலாம், எங்களுக்கு விளங்காது, அப்படி சுட்டி காட்டப்படும் போது அதை திருத்திக் கொள்ளலாம், அப்படிதான் அறிஞரும் சொல்கிறார். இந்த மாதிரி ஒரு தர்ஜுமாவை நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. ஆங்கிலத்திலையும் இல்லை, சிங்களத்திலையும் இல்லை, இதே போன்று தமிழிலும் ஒரு தர்ஜுமா இல்லை. அடித்து சொல்கிறேன், மொழிபெயர்ப்புல அனைத்து தர்ஜுமா, என்னால் முடிந்த அளவு அனைத்து தர்ஜுமாக்களையும் நான் தேடி பார்த்தவன் என்ற வகையில் சொல்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தர்ஜுமா தெரியுமா? அதை பார்க்க வேணாம் இந்த கூழ் முட்டைகள் சொல்லுதே, ரொம்ப கோபம் வருகிறது. என்னடா இந்த அறிவை வந்து வெளியே கொடுக்க வேணான்றீங்க? இந்த அறிவு, அதை பார்த்த முதலாவது நாள் அறிஞருடைய அந்த தர்ஜுமா பார்த்த நேரத்திலேயே அதனுடைய அந்த நடையும் அந்த மொழிபெயர்ப்பு திறமையும் பார்த்த உடனே 2002 டிசம்பர்ல நான் முடிவெடுத்தேன், இதை சிங்கள மொழியில கொண்டு வந்து சேர்க்கணும் என்று. அப்ப முடிவெடுத்த அந்த முடிவு தான் அதற்காக வேண்டி உழைத்து பல ஆண்டுகள் சிரமப்பட்டு சிங்களத்தில் கொண்டு வர்றேன். இதனால எனக்கு விளங்குது, இதோட பொறுமதி விளங்குது. இந்த தர்ஜுமாட உள்ள அந்த தாக்கம் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியிலே செல்லும் என்றது நான் உணர்கிறேன். இதை பார்க்க வேணான்றான். எப்படிப்பட்ட இவர்கள் கூழ் முட்டைகள் என்று பாருங்க. இந்த பார்க்க வேணாம் என்று பிரச்சாரம் பண்றாங்களே இந்த அறிவு கொழுந்துகள், சில தர்ஜுமாக்களை பரிந்துரைப்பார்கள். அந்த தர்ஜுமாக்களை பார்த்தா மண்டை கன்ஃபார்மா குழம்பும். குர்ஆனுக்காக வேண்டி இல்லை, மொழி நடைக்காக பிரக்கெட்டை போட்டு வச்சிருப்பான். வானத்தில் ஒரு பிரக்கெட், பூமியில் ஒரு பிரக்கெட் இருக்கும். எங்க ஸ்டார்ட் ஆகுது எங்க முடியுதுன்னு விளங்காது. பிரக்கெட்டை கழிச்சு பார்த்தா வசனமே இருக்காது. துண்டு துணியை காணம் என்ற அளவுக்கு வசனம் இருக்கும் பிரக்கெட் இல்லாம பார்த்தா. எங்க பிரக்கெட்டை போடணும் என்று விளங்காது, எங்க பிரக்கெட்டை கழிக்கணும் என்று விளங்காது. ரொம்ப சிரமப்பட்ட அந்த தர்ஜுமாக்களை வாசித்து இருக்கிறோம். அப்ப இவ்வளவு இலகுவான, சரளமான ஆதாரங்களுடன், வாதங்களுடன், அறிவியலுடன் ஒரு தர்ஜுமாவை பிற வேதங்களுக்கு சவால் விடக்கூடிய தரத்துடன் திருக்குர்ஆனை மொழியாக்கம் செய்த ஒரு அறிஞர் வெளியிட்டு இருக்கிறாருன்னா நீ பாராட்டி பேசுவியா? பாராட்டுறதுக்கு உனக்கு வஞ்சகம் இருந்தா, மனசுல உனக்கு குரோதம் இருந்தா, உனக்கு வக்கிரம் இருந்தா நீ என்ன பண்ணணும்? மௌனமா சரி இருந்திருக்கணுமா இல்லையா? இதை விட்டுட்டு இதை பார்க்காதீங்க, அதை பார்க்காதீங்க, இவங்களும் என்ன செய்யறாங்க? சொல்றதை பார்க்கிறோம். இது கவலைக்குரிய ஒரு நிலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குர்ஆனை பார்க்கணும், தர்ஜுமாவை பார்க்கணும், எல்லாருக்கும் விளங்கும், வழி கெடுக்காது. முத்தசாபியாத்துகளை அதை புரிஞ்சு கொள்ளலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால தான் இவர்கள் வெளியிட்ட எல்லா தர்ஜுமாக்களையும் முத்தசாபியாத் வசனத்தை மொழிபெயர்த்தானா இல்லையா? முத்தசாபியாத் விளங்காது, 2 கருத்து தருது குறைஞ்சபட்சம். ஃபர்ஸ்ட்டுக்கு குர்ஆனுக்கு 7 கருத்து என்றான், அதுக்கு பிறகு முத்தசாபியாத் 2 கருத்து தர்ற வசனம் என்றான்.
குறைஞ்சபட்சம் அந்த முத்தசாபியாத் வசனங்களை பட்டியல் போட்டு இது முத்தசாபியாத்தான வசனங்கள், எனவே இந்த வசனத்துக்கு 2 கருத்து, இது 1வது கருத்து, இது 2வது கருத்து, 1வது கருத்து நேர்வழி, 2வது கருத்து வழி கேட்டுறது போட்டு இருக்கணுமா இல்லையா? ஒருத்தன் ஒரு பயலும் போடல, சும்மா வெளியிட்டான் குர்ஆனை. எல்லா வசனம் வாங்கினவனுக்கு எது முத்தசாபியாத் இருக்குதா இல்லையாண்டே தெரியாத அளவுக்கு வெளியிட்டுட்டான். இந்த நிலையில தானே அப்ப பொய்ய தானே கொண்டு போறீங்க. முத்தசாபியாத்தும் விளங்கும் என்று உங்களுக்கு புரியுது தானே, அதனால தானே ஒரு கருத்தை மட்டும் போட்டீங்க என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த குர்ஆனை நாங்க மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறது எங்கட கடமை. அப்படி இல்லாட்டி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்துக்கு பதுவா செய்த ஒரு சந்தர்ப்பத்தில் ஒன்றுதான், சமூகத்துக்காக தான் அவங்க பாடுபட்டாங்க. ஆனா 2 சந்தர்ப்பத்தில் பதுவா செய்வாங்க. ஒன்று பிதுஅத் செய்பவர்களுக்கு, யாரெல்லாம் பிதுஅத் செய்வார்களோ அவர்களுக்கு எதிராக ரசூலா பதுவா செய்வாங்க. 2வது யார் இந்த குர்ஆனை தொடர்பு படுத்தி கொள்ளாமல் குர்ஆனை புறக்கணித்த நிலையில் யார் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு ரசூலா சொல்லுவாங்க. 25வது அத்தியாயத்தில் 30வது வசனம், வக்காலர் ரசூல், இந்த தூதர் முஹம்மத் கூறுவார், யா ரப்பி, என் இறைவா, இன்ன கௌமி இத்தஹது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, எனது இந்த சமூகம் இந்த குர்ஆனை புறக்கணிக்கப்பட்டதாக ஆக்கிவிட்டார்கள் என்று அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்வார்கள். குர்ஆனை புறக்கணிச்சிட்டாங்க, குர்ஆன் படி வாழல, குர்ஆன் படி இவங்களோட வாழ்க்கையை அமைச்சு கொள்ளல, இந்த குர்ஆனை இவங்க தூரமாக்கிட்டாங்க, குர்ஆனை விட்டு விலகிட்டாங்க, குர்ஆனை அலட்சியம் செஞ்சிட்டாங்க என்று நபிகளாரே நமக்கு எதிராக புகார் அளிக்கக்கூடிய ஒரு படுபயங்கரமான நிலை மறுமையில் உருவாகும். ரசூலா புகார் செய்வாங்கன்னு என்ன அர்த்தம்? அந்த புகார் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று அர்த்தம். யாரு புகார் செய்தார்களோ, யாருக்கு எதிராக புகார் செய்தார்களோ அவர்களுக்கு எதிராக அல்லாஹ் தண்டனையை நிறைவேற்றுவான் என்று அர்த்தம் இல்லையா? அப்ப அதனால குர்ஆன் விளங்காது, புரியாது, வழிகெடுக்கும் என்ற இந்த ஆபத்தான கருத்திலிருந்து வெளியே வரணும். இதே சுன்னத் வல் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் இன்னொரு கருத்தை சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? குர்ஆன் விளங்கும், எப்ப விளங்கும் தெரியுமா? இமாம்களுடைய துணை வேண்டும், இமாம்கள் எங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கணும், அதற்கு தஃப்சீர்கள் வேண்டும். இமாம்கள் தஃப்சீர்கள் எழுதியிருக்கிறாங்க, அந்த இமாம்களுடைய தஃப்சீரை கொண்டு இந்த குர்ஆனை நாங்கள் விளங்கலாம், தஃப்சீர் இல்லாமல் விளங்காதீங்க என்றாங்க. தஃப்சீர் குர்ஆன் வசனம் மட்டும் சொல்லி பாருங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அதுக்கு தஃப்சீர் விளக்கம் என்ன, தஃப்சீர் விளக்கம் என்ன, தஃப்சீர் விளக்கம் என்ன? இமாம்கள்ட்ட விளக்கத்தை கேட்குறான். அல்லாஹ் நேரடியாக விளங்க சொன்னா நீ எதுக்கு இமாமை தொங்கி பிடிக்கிறாய்? அல்லாஹ் யாரையாவது சொன்னானா? இந்த இமாமுடைய கருத்து இல்லாவிட்டால் இந்த குர்ஆன் விளங்காது என்று அல்லாஹ் சொன்னானா? சொல்லலை. நபிகள் நாயகத்துடைய விளக்கம் இல்லாமல் குர்ஆனை விளங்காது என்று அல்லாஹ் சொன்னானா? நபிகள் நாயகத்தில் ஒரு சில வசனங்களுக்கு தானே விளக்கம் வேணும் வேண்டாம், ஒட்டுமொத்த குர்ஆனுக்கு நபிகளாருடைய விளக்கம் வேணும் என்று அல்லாஹ் சொன்னானா? சொல்லலை. அப்படி சொல்லி இருந்தா ரசூலா எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லி இருப்பாங்களா? இல்லையா? சொல்லியிருப்பாங்க. ரசூலுல்லாவுடைய விளக்கமே மொத்த வசனங்களுக்கும் இல்லை, ரசூலுல்லாவுடைய கால் தூசுக்கும் பொறுமதி இல்லாத பிற்காலத்தில் வந்த அறிஞர்களுடைய விளக்கம் எல்லா வசனத்துக்கும் வேணுமா? பாயிண்ட் விளங்குதா? இமாம்களை எங்க கொண்டு போயிட்டு வைக்கிறாங்கன்னு விளங்குதா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு மேல கொண்டு போயிட்டு வைக்கிறாங்க. ஒரு வாதத்துக்கு குர்ஆன்ல சில வசனங்களுக்கு ஹதீஸுகளுடைய விளக்கம் தேவை, அந்த ஹதீஸ்கள் இமாம்கள் எடுத்து தருவார்கள் என்றா அப்படி சொல்லு. எந்த வசனத்துக்கு ஹதீஸ் தேவையோ அந்த வசனத்துக்கு இமாம் ஒருத்தர் ஹதீஸ் ஒன்று ஆதாரமாக காட்டி இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்படி சொன்னா பரவாயில்லை. அதை நாங்களும் தானே சொல்லுவோம். ஒரு வசனத்தை கேட்குறீங்க, விளக்கம் கேட்குறீங்க எங்க கிட்ட, உங்களுக்கு நேரடியாக புரியல, நாங்கள் சொல்றோம் இந்த ஹதீஸை வைத்து இந்த வசனத்தை பாருங்கள் விளங்கிவிடும். இது கேட்கலாம் தானே யாருக்கிட்டையும். இதுக்கு இமாமை யூஸ் பண்ண சொன்னா கூட பரவாயில்ல. இவன் எப்படி சொல்றான்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனுக்கு இமாம் தான் விளக்கம் சொல்லணும், அர் ரஹ்மானிர் ரஹீமுக்கு இமாம் தான் விளக்கம் சொல்லணும், மாலிகி யௌமித்தீனுக்கு இமாம் தான் விளக்கம் சொல்லணும், குல்லு அல்லாஹு அஹதுக்கு இமாம் தான் விளக்கம் சொல்லணும். ஒரு வசனத்துக்கு இமாம் விளக்கம் இல்லாம நீ படிக்காதண்டா, அந்த மாதிரி மக்களுக்கு விளங்காத தரத்தில் அல்லாஹ் குர்ஆனை இறக்கி அருளவில்லை. குர்ஆன் அனைவருக்கும் விளங்கக்கூடியதாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த சுன்னத் வல் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் இமாம்கள் என்று யாரை காட்டுவாங்க? குறிப்பா மதுஹபுடைய இமாம்களை காட்டுவாங்க. இந்த மதுஹபுடைய இமாம்கள் தஃப்சீர் எழுதி வச்சிருக்கிறாங்க தமிழ்லையா? இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் மட்டும்தான் அரபி அல்லாத ஒரு இமாம், அவர் அரபி இல்லை, அஜமி ஒருவர். மற்ற இமாம்கள் எல்லாமே அரபிகள் தான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அஹ்மத் இப்னு அம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எல்லாம் அரபிகள். இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் ஈராக்குக்காரர், அவர் அரபி அல்லாத ஒருவர். அவர் என்ன பண்றாரு? அவர் இந்த இமாம் அபு ஹனீஃபா அவர்களை தாண்டி மற்றவர்கள் எல்லாருமே அரபுல தானே தஃப்சீர் எழுதினாங்க.
அபு ஹனீஃபா அவர்களும் அரபுல தானே சொன்னாங்க. அவர் அரபு அல்லாதவராக இருந்தாலும் அரபு தெரியும். இப்போ இவங்களோட தஃப்சீர்கள் எந்த மொழியில் இருக்குது? தமிழ்லையா, இங்கிலீஷ்லையா, சிங்களத்திலையா? தஃப்சீரும் அரபுல தான் இருக்குது. இப்போ திரும்ப அரபு பிரச்சனை வருது. அரபுல இருக்கிற குர்ஆன் விளங்காதான், அரபுல இருக்கிற தஃப்சீர் விளங்குமா? தஃப்சீரை பார்க்க சொல்றான் தானே. யாருக்கு பார்க்க சொல்றான்? பொதுமக்களுக்கா? பொதுமக்களுக்கு தஃப்சீரையும் தான் பார்க்க வேணான்றான். ஏன்? தஃப்சீரும் அரபுல தானே இருக்குது. அரபுல இருக்கிற தஃப்சீரை பொதுமக்கள் பார்ப்பாங்களா? பொதுமக்களுக்கு அரபு தெரியா, எனவே குர்ஆனே பார்க்க வேணாண்டிய தஃப்சீரை பார்க்க விடுவியா நீ? தஃப்சீரை பாருங்கள், தஃப்சீரை பாருங்கள். இவன் எப்படி கருத்தை கொண்டு வர்றான் தெரியுமா? குர்ஆனை நேரடியா பார்க்காதீங்க, தஃப்சீர் விளக்கத்தோட பொதுமக்கள் பாருங்கள் என்று சொல்ற மாதிரி கொண்டு வர்றான். ஆனா இவர்களுடைய உண்மையான கருத்து தஃப்சீரை பொதுமக்கள் பார்க்க கூடாது. ஏன்? தஃப்சீரும் அரபுல தானே இருக்குது. அரபுல இருக்கிற தஃப்சீர் எப்படி பொதுமக்களுக்கு விளங்கும்? சும்மா சமாளிக்கிறதுக்காக சொல்ற வாதம். குர்ஆன் நேரடியா பார்க்க கூடாது, தஃப்சீர் விளக்கத்துடன் பார்க்கலாம் மக்கள் நினைக்கிறது. சரி, இனி போயிட்டு வீட்டுல தஃப்சீர் எடுத்து பாரு இப்னு கசீர. இன்னைக்கு இப்னு கசீர் மொழிபெயர்ப்பு வந்திருக்குது. இப்னு கசீர் அல்லாத தஃப்சீர், தஃப்சீர் தபரி நீ பார்க்கறதா இருந்தா நீ போயிட்டு பாப்பாய். தஃப்சீர் தபரி எடுத்து பார்த்தா உனக்கு விளங்குமா? அரபுல தானே இருக்குது. இப்னு கசீர் மட்டும் தானே தஃப்சீரா? சரி, தஃப்சீர் இப்னு கசீரை நீ தமிழ்ல போயிட்டு பார்க்கிறாய். அதுல அவர் பல விஷயங்களை போட்டிருப்பார். லுகத்து சம்பந்தமா போட்டிருப்பார், இலக்கணம் சம்பந்தமா போட்டிருப்பார், மொழி சம்பந்தமா போட்டிருப்பார். இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது உனக்கு என்ன நினைக்கும்? இதுவும் கஷ்டமே, இதுவும் எனக்கு அப்படித்தானே நினைக்கணும். அப்ப மொழி விளங்குத இவங்க பித்தலாட்டம் பண்றாங்க. தஃப்சீரை பார்ப்பதாக சொன்னாலும் அதுவும் அரபில் தான் இருக்கிறது. அது எல்லாத்தையும் விடுங்களே. குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுங்க என்று சொன்னா 4 மதுஹபுகளை பின்பற்ற சொல்லுவாங்க. மதுஹபுகள் ஏதாவது ஒரு மதுஹபில் இருந்து விடுங்கள் என்றுவாங்க. அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா அவர்களுடைய மன்ஹஜை வெளியிட்டார்கள். மன்ஹஜ் என்றா கொள்கை, அவங்களோட விளக்கம், கொள்கை விளக்கம். அந்த மன்ஹஜில் என்ன போட்டாங்க? இலங்கை வாழ் முஸ்லிம்கள் ஏதாவது ஒரு மதுஹபில் இருக்க வேண்டும். குறிப்பாக நாங்கள் இலங்கைவாதிகள் காலாகாலமாக ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மதுஹபை தான் பின்பற்றி வருகிறோம். எனவே ஷாஃபி மதுஹபுக்கு நம் ஃபத்வாக்கள் வழங்கும் பொழுது ஷாஃபி மதுஹபுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம் என்று சொல்வார்கள். ஆனாலும் நீங்கள் எந்த மதுஹப் என்றாலும் பின்பற்றலாம். இலங்கையில் சோனகர்கள், மெலே மக்கள், இன்னும் பல முஸ்லீம்கள், பல பிரிவுகளை முஸ்லீம்கள் இனங்கள் இருக்கிறாங்களே, அவங்கெல்லாம் ஷாஃபி மதுஹபா தான் சொல்லுவாங்க. மேமன் சமூகம் இருக்கிறாங்க இலங்கையில். மேமன் சமூகம் பாயாக்கள் என்றுவாங்க, வெள்ளையும் சொல்லையுமா இருப்பாங்க. அந்த மேமன்காரங்க இவங்க யாரு? இவங்க எல்லாம் அனவி மதுஹபை தான் பின்பற்றுவாங்க. அனவி பள்ளி என்று வச்சிருக்கிறாங்களா இல்லையா? பெட்டால ஒரு அனவி பள்ளி இருக்குது, கொம்பனி தெருல ஒரு அனவி பள்ளி இருக்குது. இவங்க அசர்பாங்க எத்தனை மணிக்கு சொல்லுவாங்க? நாங்கள் 4 மணிக்கு சொன்னால் அவங்க 5 மணிக்கு சொல்லுவாங்க. அதாவது என்ன அர்த்தம்? அவங்களோட லுஹர் 5 மணி வரை காட்ட இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ எங்களுக்கு லுஹர் மிஸ் ஆகினா உடனே அனவி மதுஹபுக்கு ஒரு ஜம்ப் ஒன்று பண்ணினா பெட்டாக்கு அனவி மதுஹபில் லுஹரை பிடிக்கலாம். கேலி கூத்து தானே இது. ஷாஃபிக்கு ஒரு சட்டம், அனபிக்கு ஒரு சட்டம், மாலிகிக்கு ஒரு சட்டம், அம்பலிக்கு ஒரு சட்டம். ஹஜ்ஜுக்கு போறதா இருந்தா ஷாஃபி மதுஹபினர்கள் பெண்கள் மேல் தொட்டாலே தவாஃப் செய்யும் போது உரசி பற்றும், முழு முறிந்து விடும். ஷாஃபி மதுஹபுடைய கருத்து அங்க ஃபிளைட்ல வச்சு அறிவிப்பாங்க. இலங்கை வாழ் மக்கள் ஷாஃபி மதுஹபினர் சவுதிக்கு வரும்போது அனபி மதுஹபுக்கு கன்வெர்ட் ஆகிருங்க அப்படின்வாங்க. நாங்கள் இன்னொரு பட்டனை நெஸ்கணும், ஒரு பட்டனை நெஸ்கி ஷாஃபி ப்ரோக்ராம் ஃபுல்லாக அனபி ப்ரோக்ராமுக்கு மாறுது. கூத்து. ஏண்டா அனபி மதுஹபில் பெண்கள் இச்சையுடன் தொட்டால் தான் உழு முடியும், சும்மா சாதாரணமாக பட்ட உழு முடியாதுன்னு சட்டம் போட்டு இருக்கிறாங்க. அதனால உடனே என்ன செய்யுங்க? அனபிக்கு மாறுங்கன்னுவாங்க. இப்படி அனபிக்கு ஷாஃபிக்கு எல்லாத்துக்கும் மாற்றி விட்றீங்களே. நாங்கள் என்ன பரம்பரை யூஎம்பி எண்டுவாங்க. சில பேர் ஷாஃபியும் இல்லை அனபியும் இல்லை சண்டை பிடிக்கிறீங்க, நாங்கள் பரம்பரை யூஎம்பி எண்டுவாங்க. இப்படி சொல்லக்கூடியவங்க எல்லாம் இந்த மதுஹபை வச்சு விளையாடுறாங்களே. நான் கேட்குறேன், உனக்கு லுஹரை 5 மணிக்கு தொலை நினைச்சா அனபி மதுஹபுக்கு மாறிய, அல்லது திருமண சட்டத்தில் இலங்கையில் சொல்லணும் இதை கட்டாயமா. இலங்கையில் 1954ஆம் ஆண்டு திருமணம் மற்றும் விவாகரத்து சட்டம், முஸ்லிம்களுக்கான சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தில் என்ன வச்சிருக்கிறாங்க? வலி இல்லாமல் திருமணம் செல்லாது. அது நபி வழி தான். லா நிக்காஹ இல்லா பி வலியின், வலி இல்லாமல் திருமணம் இல்லை என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள். ஷாஃபி மதுஹப் அந்த சட்டத்தை போட்டு இந்த சட்டம் ஷாஃபி மதுஹப் பிரிவினருக்கு உரிய சட்டம் என்று போடுறாங்க. அப்ப அனபி மதுஹபினருக்கு என்ன சட்டமா? அனபி மதுஹபினராக இருந்தால் அவர்கள் வலி இல்லாமலும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று எழுதி வச்சிருக்கிறான் சட்டத்தில்.
எழுத்துல எழுதி வச்சிருக்கிறான். இப்போ ஒருத்தனுக்கு வழி இல்லை, ஒரு பொண்ணுக்கு வழி இல்லை, அவன் கல்யாணம் முடிக்கிற நினைக்கிற ஒரு பிள்ளைய வழி இல்லை, உடனே போயிட்டு காதியார்கிட்ட ரெஜிஸ்டார் கிட்ட சொல்லுவான், ஹாஜி நான் அனபி மதுஹப், இந்த நான் கல்யாணம் முடிக்க நினைக்கிறேன், வழி அனபி மதுஹப்புக்கு வழி தேவையில்லையே, முஸ்லீம் தனியார் சட்டத்தில் இருக்குது, சரி அப்போ நாங்கள் கல்யாணம் முடிச்சு வைப்போம். அந்த வாசிக்கு பாயிரத்துக்கு ஜம்ப் பண்ணுறதுக்கு சிங்களத்தில் சொல்லுவாங்க வாசி பெத்தட்ட ஹோயாண்டு, வாசி இருக்கிற இடத்துக்கு அப்படியே ஹோயண்டு மாறுறது. இந்த மாதிரி வாசி இடத்துக்கு லாபம் இருக்கிற இடத்துக்கு மாறக்கூடிய அந்த வேலையை என்ன செய்வாங்க, இந்த திருமணத்தில் செஞ்சு கொள்ளாமா இல்லையா, அனபி மதுஹப்புக்கு மாறுவான். இப்போ பாருங்க லொஹரை மாற்றிக்கொள்ள நினைச்சா மாறலாம். சம்மாங்கோட்டை பள்ளிக்கு போனால் 4 மணி அசரு, அந்த பாய் பள்ளிக்கு போனால் 5 மணி அசரு. அப்போ 4 மணி வரை காட்டும் லொஹர் தொழாதவன் பாய் பள்ளிக்கு ஓடி போயிட்டு என்ன செய்வான், மாறுறது தானே. எவன் பார்க்கறது பிடிக்கிறது. அவன் வெள்ளத்தோல்காரன் மட்டும்தான் அனபி மதுஹப் சொல்லலாமா, பாய்காரன் சொல்லலாமா? ஓய் நீ மட்டும் பாய் இல்லை, ஓய் நானும் தான் பாய், நானும் தான் ஓய் இந்த அனபிக்காரன், நீ மட்டும் அனபிக்காரன் இல்லை ஓய் என்று சொல்லலாமா இல்லையா? சொல்லலாம். உனக்கு தேவைக்கு சட்டத்தை மாத்திரியே, ஃபத்துவாக்கள் மாத்திரியே, மசாயில்களை மாற்றிக்கொள்றியே. இந்த ஃபத்துவாக்கள், இந்த மசாயில்கள், இந்த மார்க்க தீர்ப்புகள் தமிழ்ல இருக்குதா அரபுல இருக்குதா? மதுஹப் நூட்கள் அரபுல இருக்குதா தமிழ்ல இருக்குதா? மதுஹப் நூட்கள் அரபு மொழியில தானே இருக்குது, அரபிகள் தானே எழுதினாங்க. அரபு உங்களோட பார்வையில இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் எழுதினது தான் மதுஹப் நூலா இருந்தா அது அரபில தானே இருக்கணும். ஃபத்துல் முயின் தமிழ்லையா இருக்குது, ஷாஃபி இமாம் எழுதினது உம்மு ரிசாலா அது அரபுல தான் இருக்குது, அது சுன்னாக்கு நெருக்கமா இருக்குது, அது வேற விஷயம். ஆனா இவங்க ஷாஃபி மதுஹப் நூட்களாக காட்டக்கூடிய ஃபத்துல் முயின், இந்த ஃபத்துல் முயின் அரபுல இருக்குதா இல்லையா? அரபுல இருக்குது. நீங்க சொல்ற இந்த மதுஹப் சட்டம் ஃபத்துல் முயின்ல அரபுல இருக்கும் பொழுது அது அரபுல தான் ஒருத்தம் படிக்கணும். இப்ப பொதுமக்களுக்கு மதுஹபை பின்பற்ற சொல்றீங்களே, பொதுமக்கள் எப்படி அரபுல இருந்து அதை பார்ப்பாங்க? ஃபத்துல் முயினை நீங்க கொடுத்துருக்கிறீங்களா பொதுமக்களுக்கு? கொடுக்கல. இப்ப மதுஹபை பின்பற்ற சொல்றவனும் என்ன செய்யறான், ஒரு சாரார் தான் அதை கையில வச்சு கொண்டு இருக்கிறான். குர்ஆனையும் உங்களோட கையில வச்சு கொள்வீங்க, ஹதீஸையும் உங்களோட கையில வச்சு கொள்வீங்க, மதுஹபையும் உங்களோட கையில வச்சு கொள்வீங்க. பொதுமக்கள் தானா எதையும் விளங்கக்கூடாதுன்னு ஆக்குறான். விளங்குது அவங்களுக்கு சொன்னது? மதுஹப் நூலும் அரபுல, அதையும் இப்ப பொதுமக்கள் வாசிக்கலாம். அப்ப அதையும் யாரு வாசிப்பாங்க? ஆலிம்கள் தான். அதையும் யாரோ எடுத்து சொல்லுவாங்க? ஆலிம்கள் தான். எல்லாத்திலையும் இப்ப பிடி வச்சிருக்கிறான் பாத்தீங்களா? ஆலிம் போர்வை, ஆலிம்கள் என்ற பேர்ல மக்களை ஏமாற்றக்கூடிய இந்த போலிகள் தங்களுடைய கையில் ஒரு பிடியை வைத்து மக்களை குர்ஆன் சுன்னாலிருந்து எப்படி தூரமாக்கி இருக்கிறாங்கன்னு பாருங்க. மதுஹபை ஏத்துக்கோ என்று சொல்றவன் கூட மதுஹபை ஏத்துக்கோ பின்பற்ற என்று சொல்வது, நாங்க சொல்ற மதுஹபை பின்பற்று, நாங்க சொல்ற கருத்தை பின்பற்று என்று சொல்கிறானே தவிர நேரடியா புரிஞ்சு கொள்றதுக்கு இடம் கொடுக்கிறானே இல்லை. ஏமாத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். இது மாத்திரமல்ல, சொல்வார்கள் குர்ஆன் ஹதீஸ்ல சில சர்ச்சைகள் வரும், 2 கருத்து வரும், அந்த கருத்து வந்தா என்ன செய்வது, குழம்பி போமா இல்லையா? 2 கருத்து வந்தா என்ன பண்றது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது புகாரில 7352, இதா ஹக்கமல் ஹாக்கிமு, ஒரு மார்க்க அறிவாளி அறிஞர் ஒரு தீர்ப்பு எடுக்கிறார். ஹக்கமல் ஹாக்கிமு, தீர்ப்பளிக்கக்கூடிய ஒருவர் தீர்ப்பளிக்கிறார். ஃபஜ்தஹத, அந்த தீர்ப்புக்காக வேண்டி அவர் முயற்சி செய்கிறார். சும்மா அசாப, பிறகு சரியான தீர்ப்பை வழங்குகிறார். ஃபலஹு அஜ்ரான், அவருக்கு 2 கூலி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வைதா ஹக்கம, ஒருவர் தீர்ப்பளிக்கிறார். ஃபஜ்தஹத, அதற்காக முயற்சி செய்கிறார். சும்மா அஹ்த, தவறு செய்கிறார், தீர்ப்பு பிழையாகுது. முயற்சி செய்கிறார் ஆனா தீர்ப்பு பிழையாகுது. ஃபலஹு அஜ்ருன், அவருக்கு 1 நன்மைன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப தீர்ப்பளிக்க கூடியவர்கள் மார்க்க சட்டம் கேட்கிறாங்க, குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து எடுத்து தீர்ப்பளிக்கிறோம். தீர்ப்பளிக்கும் போது முயற்சி செஞ்சு வசனங்களை இணைச்சி கருத்துக்கள் என்ன சொல்லுதுன்னு பார்த்து, ஹதீஸ்ல என்ன சொல்லுதுன்னு பார்த்து இதான் தீர்ப்பு என்று தீர்ப்பு சொல்லும் பொழுது அந்த தீர்ப்பு தவறானால் 1 நன்மை, சரியானால் 2 நன்மை. காரணம், முயற்சி செய்வது குர்ஆன் சுன்னாவில் இருந்து நடந்தால் நடக்கும் என்பதனால் அந்த கூலி. குர்ஆன் சுன்னா இல்லாம வழிகட்ட சிந்தனைகளை வச்சு முயற்சி செய்தால் பாவம் தான் கிடைக்கும். குர்ஆன் சுன்னாலிருந்து ஆய்வு செய்வதனால தீர்ப்பு சரியா இருந்தா 2 நன்மை, தீர்ப்பு பிழையா இருந்தா 1 நன்மை. யாருக்கு? தீர்ப்பளிப்பவருக்கு தான், பின்பற்றுபவர்களுக்கு அல்ல. தீர்ப்பளிக்கிறவரு
குர்ஆன் சுன்னால முயற்சி செஞ்சதுனால பிழையான கருத்தை சொன்னாலும் ஒரு நன்மை கிடைக்கும். ஆனா தீர்ப்பு பிழை என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன? அது குர்ஆன் சுன்னாவுடைய தீர்ப்பு அல்ல. குர்ஆன் சுன்னாவுடைய தீர்ப்பு அல்லாத ஒன்றை ஒருவர் அவருடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தினால் அது என்னவாகும்? பாவமா போயிடும். ஆனா அதை பின்பற்றக்கூடியவருக்கு தேடுறதுக்கு சக்தி இல்லை, தேடி பார்க்கிறார், அவருக்கு முயற்சி இல்லை, முயற்சி செய்கிறார், அவருக்கு கிடைக்குது இல்லை. இந்த நேரத்தில் அவர் ஒருத்தர் சொல்றத வாதத்தை பார்க்கிறாரு, ஆதாரத்தை பார்க்கிறாரு, வாதமும் ஆதாரமும் சரியாக இருக்கிறது, எனவே ஏற்றுக்கொள்கிறார். ஆனா அந்த தீர்ப்பு பிழை, இவர் சொல்பவர் சொல்லும் பொழுது சரி போல விளங்குது, அதை ஏற்றுக்கொண்டால் அவர் அப்போது பாவி ஆகுவாரான்னு கேட்டால் அப்போது பாவி ஆக மாட்டார். ஏனென்றால் அல்லாஹ் சொல்கிறான், ஃபபஸ்ஸிர் இபாதி, என்னுடைய அடியார்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள், அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல, அவர்கள் சொல்லை செவிமடுப்பார்கள், ஃபயத்தபியூன அஹ்ஸனா, அதுல உள்ளது அழகானதை அவர்கள் பின்பற்றுவார்கள். சொல்ல செவிமடுப்பாங்க, அழகானதை பின்பற்றுவாங்கண்டா அவங்களுக்கு எது ஆதாரத்தோட எது வாதம் சரியாக கிடைக்கிறதோ அதை பின்பற்றுவார்கள். ஒருத்தர் ஆதாரத்தோட பேசியிருப்பார், வாதத்தையும் சரியா வச்சிருப்பார், ஆனால் ஆதாரம் ஒருவேளை பலவீனமாக இருந்தால் அப்போது இவர் கேட்பவர் செவிமடுப்பவர் ஆதாரத்தோட தான் கேட்டாரு, வாதத்தோட தான் கேட்டாரு, பலவீனம் என்ற அறிவு இவருக்கு இல்லை, அதனால் இவர் இதை பின்பற்றினால் அப்ப குற்றவாளி ஆக மாட்டார். இவர் நல்லதென்று நினைச்சு ஆதாரம் சரி என்று நினைச்சு பின்பற்றினார். அப்படிதான் இருக்கும். சஹாபாக்களோட காலத்துல எல்லா குர்ஆன் வசனமும் எல்லா சஹாபாக்களுக்கும் தெரிஞ்சா? எல்லா ஹதீஸும் எல்லா சஹாபாக்களுக்கும் தெரிஞ்சா? தெரியல. எல்லாமே எல்லாருக்கும் தெரியாது. அவங்ககிட்ட எது கிடைச்சிச்சோ அதை குர்ஆன் வசனங்களாக ஹதீஸ்களாக வச்சிருந்தாங்க. எல்லாரும் எல்லாத்தையும் விளங்கல, ஒரு சிலது விளங்காம இருந்தாங்க. விளங்காம இருக்கும் பொழுது அவங்க கண்டிப்பாக 100% மார்க்கம் சொன்ன அடிப்படையில் மட்டுமே தீர்ப்பு கொடுத்திருப்பாங்களா? இல்ல, பிழையாவும் தீர்ப்பு கொடுத்திருப்பாங்க. அப்படி கொடுத்ததுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன. அப்படி இருக்கும் பொழுது அந்த தவறுக்கு அல்லாஹ் அவர்களை தண்டிப்பார்கள், தண்டிக்க மாட்டான். ஏன்? கிடைச்சதை வச்சு ஆதாரத்தை வச்சு சரி என்று ஆய்வு செஞ்சு அவங்க முடிவு செஞ்சு பின்பற்றினதனால பின்பற்றுபவரும் ஆய்வுடன் ஆதாரத்துடன் சொல்லை செவிமடுக்கும் பொழுது அழகானதாக செவிமடுத்து ஆதாரத்தோட செவிமடுத்து அதை பின்பற்றினால் அல்லாஹ் அவர்களுக்கு என்ன செய்வான்? அந்த கூலியை கொடுப்பான். தீர்ப்பு கொடுப்பவர், சொல்பவர், விளக்கம் சொல்பவரும் முயற்சி செய்கிறார். குர்ஆன் சொன்னால சரியா சொன்னா 2 நன்மை, பிழையா சொன்னா 1 நன்மை. அல்லாஹ் யாரையும் வழிகேட்டுக்கு அனுப்பல, அல்லாஹ் பாதுகாத்து தான் வைக்கிறான். கருத்து வேறுபாடு வந்தாலும் அந்த கருத்து வேறுபாட்டில் நாங்கள் நீடிக்க கூடாது. ஆனா கருத்து வேறுபாட குர்ஆன் சுன்னால சரி செய்கிற அந்த காலம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய பார்வையில பிழையான கருத்துல நாங்கள் இருந்தாலும் அந்த முயற்சிக்காக வேண்டி சொல்லை அழகான முறையில் செவிமடுத்ததனால ஆதாரத்தோட விளங்கி செஞ்சதனால அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? ஒரு கூலியாவது தருவேன் என்று தானே சொல்கிறான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி இருக்கும் பொழுது இந்த கருத்து வேறுபாடுகள் வருகிறது, அதை நாங்கள் பின்பற்றாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்துக்கு நாங்கள் போகக்கூடாது. இதுக்கு உதாரணமாக ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். புகாரில 4119வது செய்தி. ரசூலுல்லாஹ் அஹ்ஸாப் நாள், அஹ்ஸாப் போர்க்களம் வருகின்ற அந்த நாளில் சொல்கிறார்கள், லா யுஸல்லியன்ன அஹதுல் அஸர, உங்களில் யாரும் அசர் தொழுகை தொழ வேண்டாம், இல்லா ஃபி பனி குரைலா, பனு குரைலாவுடைய அந்த கோத்திரத்தாருடைய இடத்துக்கு சென்றே தவிர யாரும் அசர் தொழுகையை தொழாதீங்க, அங்க போயிட்டு தொழுங்கன்றாங்க. ஃபஅதுரக பாலுஹுல் அஸர, சில பேர் அசர் தொழுகையை அடைகிறார்கள். ஃபி தரீகி, இடவழியில, இன்னும் போகல, பனு குரைலாக்கு போகல, இடையிலே அசர் தொழுகை வந்துருச்சு, அசர் தொழுகை அடைகிறாங்க. ஃபகால பாலுஹும், சிலர் சொல்கிறார்கள், லா நுஸல்லி அத்தா நஅதிஹா, நஅதிஹா, நாங்கள் அங்கே செல்லும் வரைக்கும் யாரும் தொழாதீர்கள். என் ரசூல் என்ன சொன்னாங்க? அசர் தொழுகை பனு குரைலால தொழ சொன்னாங்க, இங்க தொழாதீங்கன்றாங்க. வகால பாலுஹும், சிலர் சொன்னார்கள், பல் நுஸல்லி லம் யுரித் மின்னா தாலிக, நாங்க தொழுவோம், ஏன் என்று சொன்னால் நாம் அந்த இடத்துல அங்க போயிட்டு சேருங்கன்ற கருத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே தவிர அந்த இடத்தில் இருந்து தான் தொழ வேண்டும் என்று இல்லை. வக்து வந்தா தொழலாம் என்றும் ரசூலா சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா? அதனால நாங்க இங்கே தொழுவோம் என்று கருத்து வேறுபாடு வருது. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட எடுத்து வைக்கப்பட்டிருந்த நேரத்தில் ஃபஸுகிர தாலிகலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலா கிட்ட இது எத்தி வைக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபலம் யுஅன்னிஃப் வாஹிதன் மின்ஹும்,
அந்த இரண்டு சாராரில் யாரையும் அல்லாஹ்வின் தூதர் குறை கூறவில்லை, குறை சொல்லல. பனு குறையில போயிட்டு தொழணும் என்றது என்னுடைய கட்டளை, அதுவும் சரிதான். இடையில வக்து வந்தா தொழணும் என்றது, அந்தந்த வக்தில தொழுந்தது இஸ்லாத்துல சிறந்த செயல். அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகை அதனுடைய நேரத்தில் ஆரம்ப நேரத்தில் தொழுகிறது. இடையில வக்து வந்துருச்சா ஆரம்பத்தில் நேரம் தொழணும் என்றதும் யாருடைய கட்டளை? ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை என்பதனால ஆதாரத்தை அந்த புரிஞ்சு கொண்ட விதத்துல கருத்து வேறுபாடு கொண்டால் அப்ப அல்லாஹ்வின் தூதரை என்ன செய்யலாம்? அவங்கள குறை கூறவில்லை. ஆதாரமே இல்லாம கருத்து வேறுபாடு பாடலாம். ஒரு ஆதாரம் இருக்குது, இப்படி புரிகிறது அப்படி புரிகிறது, ரெண்டு பேர் பிரிஞ்சாங்கன்னு வைங்க. ரெண்டு பேரும் எதை வச்சு பிரிகிறாங்க? ஆதாரத்தை வச்சு தான் பிரிகிறாங்க. அந்த நேரத்தில் அவர்கள் குறை கூறப்பட மாட்டார்கள். அவங்க ஆனா சரியான கருத்து எதுவோ அந்த கருத்துக்கு வந்துடணும். ரெண்டுக்கும் ஆதாரம் இருந்தா ரெண்டும் ஓகே. ஒன்றுக்கு தான் ஆதாரம் இருக்குது, ஒருத்தர் ஆதாரத்தை புரிஞ்சு கொண்டது பிழையா இருக்குது, ஒருத்தர் ஆதாரத்தை புரிஞ்சு கொண்டது சரியா இருக்குது. அப்ப பிழையாக புரிந்து கொண்டதவர் சரியாக புரிந்து கொண்ட ஆதாரத்தை நோக்கி வர வேண்டும். இதுதான் மார்க்கத்துடைய தீர்ப்பே தவிர ரெண்டு பேரும் குற்றவாளி என்று சொல்லவும் படாது. தவறாக விளங்கியும் தவறாக சொல்லியும் ஆதாரம் பிழை என்று தெரிந்தும் இந்த வழிகட்ட கருத்தில் தான் இருப்பேன் என்று ஒருத்தர் சொன்னா அப்போதுதான் அவர் என்ன செய்வார்? பாவியாக மாறிவிடுவார் என்று இஸ்லாம் சொல்லுது. இப்ப ரெண்டு கருத்து வந்தா என்ன பண்றதுன்னா இதுதான் பண்ணணும். ரெண்டு கருத்துக்கு அழகான வழிகாட்டல் இஸ்லாம் சொல்லுது. ரெண்டு கருத்து வந்தா ஒரு கருத்து சரியா இருக்கும், அதை தேடி பாருங்க. நீங்க எந்த கருத்தை குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து ஆதாரமாக நினைத்து பலமான ஆதாரம் என்று நினைத்து செய்து கொண்டிருக்கிறீர்களோ அது வரைக்கும் உங்களுக்கு நன்மை. அது பிழை என்று சுட்டிக்காட்டப்பட்டால் முறையாக நீங்கள் அதை சுட்டிக்காட்டப்படும் பொழுது ஆதாரங்களை அலசி ஆராய்ந்து திருத்திக் கொள்ளவே வேண்டும். திருத்தி கொண்டால் அல்லாஹ் ஏற்கனவே நீங்க தவறா செஞ்சதை கூட என்ன செஞ்சிருவான்? உங்களுக்கு நன்மையா தந்துருவான். விரலை நீட்டி தொழுதோம், அஷ்ஹது சொல்லும் போது விரலை நீட்டி தொழுறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, எந்த ஹதீஸும் இல்லை, எந்த மதுஹப் நூலிலும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலையில விரல் அசைப்பதற்கு ஆதாரம் கிடைச்சோன்னு அசைத்து தொழ ஆரம்பித்தோம். நீட்டி தொழுந்த காலத்திலே நீட்டி தொழுந்தோமே, நபி வழிக்கு மாற்றமா தொழுந்தோமே, அது பாவமா என்று கேட்டால் அந்த நேரத்தில் அது நபி வழி என்று நினைத்து செய்தேன், அதுதான் மார்க்கம் என்று நினைத்து செய்தேன், நானா கண்டுபிடித்து செய்யல. எனவே நபி வழி என்று நினைத்து செய்ததனால் ஆதாரம் தெரியாமல் இருந்ததனால் அந்த நேரத்தில் நான் வழிகேட்டில் இருந்ததா ஆகாது, அதுக்கு எல்லாம் நன்மையை தருவான். ஆனா இப்ப ஆதாரம் தெரியுது, இல்ல நான் இவ்வளவு காலம் நீட்டி தான் தொழுது வந்தேன், இனிமேல் ஆட்ட மாட்டேன், ஆட்டுவது சரியா இருந்தாலும் பிரச்சனை வருது, எனவே ஆட்டுவது இல்லை என்றொத்த முடிவெடுத்தால் நீ மண்டே ஆட்டினாலும் கொண்டே ஆட்டினாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீ வழிகேட்டில் இருந்து விட்டாய் என்று அர்த்தம். ஏன்? ஆதாரம் தெரியுது, வழிகேட்டுக்கு போறான், இப்ப பாவியாக கருத விடுவான். எதுவரைக்கும் ஏற்கனவே செஞ்சதும் பாவமாகும், இனி செய்ய போறதும் பாவமாகும். விளங்குது உங்களுக்கு? இப்படி மார்க்கம் சொல்லியிருக்கும் போது இந்த குர்ஆனை விளங்குறதுல ரெண்டு கருத்து வந்தால் என்ன பிரச்சனை? மதுஹபுல ரெண்டு கருத்து வருதே, ரெண்டு கருத்து மதுஹபுகளே வரும் பொழுது நீங்க அதை அனுசரிக்கிறீங்க, எப்படி அதை எதை ஏற்றுக்கொள்ளணும் என்று முடிவெடுக்கிறீங்க. இந்த நிலையில நீங்க மதுஹப் அணுகும் பொழுது ஏன் குர்ஆன் சுன்னாவை அணுக இயலாது? மதுஹப் அணுகுமாறு அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களா? குர்ஆன் ஹதீஸை தாண்டி மூணாவது நாலாவது இஜ்மா கியாஸை அணுகுமாறு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா? இல்ல. அப்ப அதுக்காக ஏன் போறீங்க, எதுக்காக கவலைப்படுறீங்க என்றதை நாங்க பார்க்கிறோம். இதுல ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு என்ன விளங்குது? குர்ஆன் என்பது எங்களுக்கு விளங்கக்கூடிய நேரடியாக தெரியக்கூடிய ஒரு வேதமாக இருக்கிறது. அது குர்ஆன் என்பது அதுக்கு விளக்க உரையாக வந்த ஹதீஸும் தான். குர்ஆன் என்பது எங்களை ஒருபோதும் வழி கெடுக்காது, எங்களுக்கு நேர் வழி காட்டக்கூடியது. குர்ஆன்ல எல்லா கருத்தும் எங்களுக்கு விளங்கும். கருத்து ரெண்டு வார மாதிரி இருந்தாலும் அதை விளங்குறதுக்கு நபிகள் நாயகம் நமக்கு சில செய்திகளூடாக வழிகாட்டி இருப்பார்கள், அல்லது வேறு சில வசனங்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கும். அந்த அடிப்படையில் குர்ஆனை விளங்கலாம். குர்ஆனை விளங்கக்கூடாது, வழிகெடுக்கும் என்று சொல்வது மிகப்பெரிய ஒரு பயங்கரமான வழிகட்ட கருத்து. அதை சொல்பவர்கள் படும் பாவிகள், பயங்கரமான பாவிகள். அவர்கள் இஸ்திக்பார் செய்யணும் அந்த கொள்கையில இருந்து. குர்ஆனை விளங்கும் பொழுது ஒரு லாங்குவேஜை படிக்கும் பொழுது எங்களுக்கு என்ன தடுமாற்றங்கள் வருமோ அந்த மாதிரி தடுமாற்றங்கள் வரலாம். ஒரு மொழியை வாசிக்கும் போது பிற மொழியை வாசிக்கும் போது அறியாத வார்த்தைகள் இருக்கலாம், அந்த வசன நடை புரியாமல் இருக்கலாம். அந்த நேரத்தில் வேற்று மொழி ஒன்றை நாங்கள் எப்படி அனுசரிப்போமோ அதே போன்று அனுசரித்தால் குர்ஆனையும் என்ன செய்து கொள்ளலாம்? விளங்கி கொள்ளலாம். உண்டை வாசிச்சொடனே முழுசா விளங்கணும் என்றது இல்லை, விளங்குறதுல கூடுதல் குறைபாடுகள் இருக்கலாம். விளங்காதது விளங்கின ஒருத்தர்கிட்ட கேட்டுக்கொள்ளலாம். தமிழ்லேயே நான் வாசித்தாலும் எனக்கு விளங்காத ஒரு வசனம் வரலாம், அதை நான் விளங்கின ஒருத்தர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்வேன்.
இதே மாதிரி என்ற தாய்மொழியிலே இப்படி நடக்கும் பொழுது மாற்று மொழி ஒன்று இது நடக்காதா? நடக்கும். அந்த நேரத்தில் சந்தேகம் என்று வரும் இடங்கள்ல அதை விட தெரிந்தவர்களிடம், நாங்கள் எப்படி பாடசாலைகளில் ஆசிரியர்கள் மாணவர்கள் தெரிந்தவர்களிடம் கேட்டறிந்து அதை தெளிவு பெற்றுக் கொள்கிறார்களோ அந்த மாதிரி தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டும். ஹதீஸ் ஆதாரங்களை குர்ஆன் வசனங்களுக்கு தேவைப்படுற இடங்களை தேடி எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்து விளங்கினோம் என்றால் உலகத்தில் உள்ள முஸ்லிம்கள் அனைவரும் எப்படியும் குர்ஆனை விளங்கலாம் என்ற கருத்துக்கு வரலாம். இந்த அடிப்படையை விளங்கிட்டு தான் தஃப்சீருக்கு நாங்கள் போகணும். இதை விளங்காம போனோம் என்று வைங்க, நாங்களும் தஃப்சீர் இல்லாமல் குர்ஆன் விளங்காத முடியாது என்ற கருத்துக்கு சொன்ன மாதிரி ஆயிரும். அப்போ தஃப்சீர்களாக இருந்தாலும் அரபுல தான் இருக்குது, மதுஹப் நூல்களும் அரபுல தான் இருக்குது. பொதுமக்களுக்கு குர்ஆன் அரபுல இருக்கிறதுனால விளங்காதுன்னு சொன்னா தஃப்சீரும் விளங்காது, மதுஹப் நூல்களும் விளங்காது, எல்லாமே விளங்காது. குறிப்பிட்ட முல்லாக்களுக்கு மட்டும்தான் எல்லாம் விளங்கும் என்ற மாதிரி முல்லாக்கள் தங்களை அல்லாஹ்வாக்கிக் கொள்வதற்கு செய்யக்கூடிய ஒரு சதியாக அது மாறுகிறது. எனவே அப்படி ஒரு நிலையில் எல்லாம் விளங்கும். மதுஹப் நூலையும் நீங்க மொழிபெயர்த்து கொடுத்தா மக்களுக்கு விளங்கும், குர்ஆனை மொழிபெயர்த்து கொடுத்தா விளங்கும், ஹதீஸை மொழிபெயர்த்து கொடுத்தா விளங்கும். இதை இப்போ புரிஞ்சு மொழிபெயர்ப்புகள் வந்திருக்குது, நிறைய மொழிபெயர்ப்புகள். ஹதீஸ் நூட்களில் புகாரி, முஸ்லிம், திருமிதி, நசாயி, அபூதாவுத் எல்லாம் மொழிபெயர்ப்பு வந்திருக்குது. இப்போ நீங்கள் தான் வாங்கி படிக்கணும். நெட்டில் போங்க, நெட்டில் சர்ச் பண்ணுங்க, நிறைய மொழிபெயர்ப்புகள் இருக்குது. நீங்கள் தான் வாசிக்கணும். புகாரி அனைத்தையும் வாசிக்கணும், முஸ்லிமை வாசிக்கணும், ஹதீஸ் கிரந்தங்களை வாசிக்கணும். அப்பதான் உங்களுக்கு படிக்கும் பொழுது இந்த ஹதீஸ் இங்கே இருந்துச்சு, அது சரியா பிழையா, ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லையா, அதுல தேர்ச்சி பெற்ற யாராவது இருந்தால் அவருக்கு கொடுத்து இந்த ஹதீஸ் சரியா இல்லையான்னு சொல்லுங்க, சஹியா இல்லையான்னு சொல்லுங்க என்றதை கேட்டறிஞ்சு நீங்க என்ன செய்யலாம், மார்க்கத்தை கற்றுக்கொள்ளலாம். எனவே அல்லாஹ்வுடைய மார்க்கம் மிகவும் தெளிவானது, முரண்பாடு இல்லாதது, அனைவரும் புரியக்கூடிய, நேர்வழி அதிகப்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கம் என்பதை இதன் மூலம் நாங்கள் அறிந்து கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் ஒரு குர்ஆன் அத்தியாயம் ஒன்று எடுத்து நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அதனுடைய விளக்க உரையை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலிருந்து பார்ப்போம். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.